ஹலோ மை டார்லிங் பசங்களா, நம்ம கிரேட் 11 கிரேட் 12 பயாலஜியில் நிறைய சாப்டர்ஸ் பார்த்துட்டே வரும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம். இந்த சாப்டர் ஹியூமன் ரீப்ரொடக்ஷனோட கண்டினியூவேஷன் சாப்டர் தான். ஸோ இந்த சாப்டர் பேர் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். ஸோ ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், அதில் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ், ஊஜெனசிஸ், ப்ரெக்னன்சி, பார்ச்சுரிஷன். ஸோ இதை பற்றி நிறைய கான்செப்ட்ஸ்லாம் படித்தோம் கரெக்டாக. ஸோ அந்த கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப கிளியராக புரிஞ்சவங்களுக்கு இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சாப்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சாப்டரில் நீட் பொறுத்த மட்டும் பார்த்தோன்னா 2 questions மேக்ஸிமம் பாசிபிள். பட் ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் நீட் பொறுத்த வரைக்கும் 4 questions மேக்ஸிமம் பாசிபிள். ஓகேவா? வாங்க நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். இந்த சாப்டர் வந்து ரொம்ப லைக் அ லாட் ஆஃப் தியரி அந்த மாதிரிலாம் இருக்காது. பட் நிறைய ஸ்டோரிஸ் பேசலாம் இந்த சாப்டரில். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் இது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ஒரு இன்ட்ரோடக்டரி தான் இந்த ஸ்லைட். ஓகே, ஸோ இந்த ஸ்லைடில் என்ன சொல்ல வராங்கன்னா, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்னா என்ன அர்த்தம்? ஸோ பேசிக்காக ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பயாலாஜிக்கல் ஸ்டூடெண்ட்டாக நம்மளோட ஒரு டியூட்டின்னு சொல்லலாம். வாட் இஸ் இட்னா, நம்மளுடைய ஆர்கன்ஸ், ஓகேவா, பீட் வாட் எவர் த ஃபேஷியல் ஆர்கன்ஸ், வாட் எவர் இட் இஸ், we have to maintain it in a hygienic way. அதுதான் being a biology, being any human, that's ஒரு prime duty. ஓகேவா? அப்போ தான் நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக வாழ முடியும். அப்போ ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்னா என்ன அர்த்தம்னா, we have to know the do's and don'ts with our body. ஓகேவா? ஸோ ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் நம்மளோட பியூபிக் ஆர்கன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹைஜீனிக்காக வைக்கணும். டெய்லி we have to have bath. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ that exactly is what is reproductive health. So reproductive health basically என்னன்னா, we have to know the do's and don'ts. எதெல்லாம் கரெக்டுன்னு நம்மளுக்கு தெரியணும், எதுனா தப்புன்னு தெரியணும். So that's basically reproductive health in terms of our pubic private organs. ஓகேவா? So basically reproductive health, it refers to not only the physical well-being, கரெக்டாக? ஸோ ஃபிசிக்கலி நம்ம இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது, அதெல்லாம் தவிர்த்து there is a emotional well-being to it. அதாவது நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன யோசிக்கக்கூடாது, எந்த விஷயத்தை பார்க்குறோம், எந்த விஷயத்தை பார்க்கக்கூடாதுன்றது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு கீழே வருது. ஓகேவா? ஸோ பேசிக்காக ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்னது சோஷியல் வெல்பீயிங், சோஷியல் அண்ட் தி ப்ரைவேட் வெல்பீயிங், இமோஷனல் வெல்பீயிங் ஆஃப் the pubic organs. அதுதான் reproductive health. ஓகேவா? and last but not the least, which is a behavioral well-being. ஓகேவா? எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும். ஸோ we are all human. ஸோ நம்மளுக்கு எது கரெக்டு எது தப்புன்னு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஸோ that is why reproductive health இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுது. physical well-being, emotional well-being and behavioral well-being. ஸோ இதெல்லாமே reproductive health பார்க்குது. ஓகேவா? and it is important for the development of a country to have a reproductively healthy society. ஸோ ஒரு country எப்போ வந்து ரொம்ப டெவலப்டாக ஆக முடியும்னா, அந்த கண்ட்ரி நாட் ஓன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் எக்கானமி பட் ஆல்சோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் திங்கிங். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்கிங் இஸ் திஸ் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் திங்கிங், ரீப்ரொடக்டிவ் ஹைஜீன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பிகாஸ் நிறைய பேர் அந்த ரீப்ரொடக்டிவ் ஹைஜீன் தெரியாதனால தான் நிறைய செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசார்டர்ஸ், ரொம்ப டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் இஸ் ஹெச்ஐவி, சிஃபிலிஸ், கொனோரியா, ஹர்பிஸ், ஹெப்பாட்டிட்டிஸ். ஸோ இந்த மாதிரியான நிறைய செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்லாம் வருது. தட்ஸ் பிகாஸ் ஒரு பர்சனல் ஹைஜீன் இல்லாத காரணத்தினால தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசார்டர்ஸ், அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் problems related to reproductive health. So first important problem related to reproductive health na increasing population. So இப்போ நிறைய பேருக்கு இப்போ so we all know that இந்தியாவில் population is really high. ஓகேவா? அப்படி இருக்கும்போது earlier லைக் நம்மளோட தாத்தா பாட்டி காலத்தில், அதுக்கு முன்னாடி இருந்த தாத்தா பாட்டி காலத்துலலாம் எப்படி இருந்துச்சு, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபேமிலியிலே வந்து 14 to 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க, 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க, அதாவது 20 குழந்தை பெற்றுப்பாங்க. அப்புறம் as we all got urbanized, ours too and we are too, அந்த மாதிரி ஒரு வந்துச்சு. அண்ட் நவ் இந்த ஸ்பெசிஃபிக்கான ஜென்ரேஷன் இஸ் லைக் நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு குழந்தை. அண்ட் in this very latest generation people are thinking even
யூ நீட் டு கன்சீவ் ஆர் நாட். ஸோ அந்த மாதிரியாக சொசைட்டி ரொம்ப டெவலப் ஆகிட்டு வருது. ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஸோ பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணணும்னா பேசிக்கான ஒரு நம்மளுக்கு இருக்கிற அறிவு என்னென்னா பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ். ஸோ அந்த காலத்தில் அந்த மாதிரியான ஒரு பேசிக் நாலேஜ், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் நாலேஜ் கூட இல்லாமல் இருந்தாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம் இஸ் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசார்டர்ஸ். ஸோ நிறைய பேருக்கு எந்த ஒரு விஷயத்தை பண்ணால் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசார்டரை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம், அண்ட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் தட் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசார்டர், இதெல்லாம் தெரியல. அதுதான் செகண்ட் ரீசன். தேர்ட் ரீசன் இஸ் ஃபீமேல் ஃபீட்டிசைட். ஸோ ஃபீமேல் ஃபீட்டிசைட்னா என்னென்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக அந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அண்ட் ஈவன் நவ் நூக் அண்ட் கார்னர்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. ஓகேவா, என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு ஃபீமேலான சைல்டு. ஓகேவா, அது ஒரு பெண் குழந்தைன்னா என்ன பண்ணுறாங்க, அதை வந்து இந்த படத்துலலாம் பார்த்துருப்பீங்களா, கள்ளிப்பால் கொடுத்து கொள்வது. ஸோ அந்த மாதிரி, ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் ஃபீமேல் ஃபீட்டிசைட். ஸோ ஃபீமேல் ஃபீட்டிசைடுக்கும் ஃபீமேல் இன்ஃபான்டிசைடுக்கும் there's a lot of difference. ஃபீட்டிசைட்னா ஒரு குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே, அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே சாகடிக்கிறது ஃபீட்டிசைட். ஓகேவா, இன்ஃபான்டிசைட்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே அது பெண் குழந்தைன்னு தெரிஞ்சோன்னு கொள்வது ஃபீமேல் இன்ஃபான்டிசைட். பட் நம்மளோட இந்தியன் லா படி இது லீகலி பண்ணக்கூடாது. யாரெல்லாம் அதை பண்ணுறாங்களோ ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. ஓகேவா, பட் இதனாலேயே இப்போது ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகிட்டு வருது. பட் ஸ்டில் there is a possibility of nuken. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி கிளியராக ஒழியோன்னா when education is everywhere in India. ஓகேவா, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசனும் கூடயே சேர்ந்து வளர்ந்துடும். நெக்ஸ்ட், இன்ஃபென்ட் அண்ட் மெட்டர்னல் டெத்ஸ். ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரூரல் விமன் சரி, இவங்களுக்கெல்லாம் பேசிக்காக ஒரு ப்ரெக்னன்சினா அதெல்லாம் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் ஒரு 6th month 7th month அப்புறம் somebody finds that, ஒரு ஹெல்த் ஆஃபீஸரோ இல்லை யாரோ, they find that this woman is pregnant. ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஒரு ஸ்கேன்லேருந்து எல்லாமே that woman is skipping. கரெக்டாக ஒரு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்லேருந்து எல்லாமே that specific woman is skipping. அப்படி இருக்கும்போது இந்த விமனோட சைல்டு எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும்னு தெரியல. ஓகேவா, ஏர்லி மேரேஜ் லைக் பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ண உடனே மேரேஜ், அந்த மாதிரி ரொம்ப ஏர்லியான ஸ்டேஜில் வந்து when a woman is getting conceived, அப்படி இருக்கும்போது இன்ஃபென்ட் டெத்தும் சரி, மெட்டர்னல்னா அம்மாவோட டெத்துமே தட் இஸ் ஹைலி பாசிபிள். ஸோ இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தோட மேஜர் ப்ராப்ளம்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணோன்னா நம்மளோட சொசைட்டியில் இந்த 4 ப்ராப்ளமே ரொம்ப ப்ரிவேலண்ட்டாக இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா ஸ்ட்ராட்டஜிஸ் ரிலேட்டட் டு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். இப்போ நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் பார்த்த இந்த மாதிரியான ஒரு ரீசன்லாம் வரக்கூடாது அப்படின்னு தடுக்கிறதுக்கு நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் சில ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா RCHனா ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்ட் ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலியமாக தான் ஒரு ப்ரெக்னெண்ட்டான ஃபீமேலுமே நம்மளோட ஏரியா பக்கத்தில் இருக்கிற இந்த கவர்மெண்ட்டோடைய ஹெல்த் சென்டர்ஸில் போயிட்டு இந்த RCH கார்டு போடணும். ஸோ க்ரீன் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்டு போட்டாச்சுன்னா ஒரு அம்மாவுக்கு தேவையான மானியம் இருக்குல்ல, ஸோ இன்சென்டிவ்ஸ் லைக் 2000 4000. ஸோ ஒரு ப்ரெக்னென்சி மூலியமாகவே வந்து 18,000, ஐ திங்க் 14,000, நாட் வெரி ஷுர், 14,000 to 18,000 கேஷ் கொடுக்கறது. அண்ட் அந்த அம்மா, அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு எல்லாமே வந்து கிட்ஸ் கொடுக்கறது. லைக் கிட்ஸுன்றது அதில் வந்து ப்ரோட்டீன் பவுடர் இருக்கும், ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரியான லுக்ரேட்டிவான ஒரு கேட்சியான விஷயங்கள்லாம் கொடுக்கும்போது ஆப்வியஸாக அந்த ஒரு ரூரல் உமனோ சரி, அர்பன் உமனோ சரி, யாராக இருந்தாலுமே அந்த சென்டென்ஸை தேடி வருவாங்க. ஓகேவா, ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் இனிஷியேட்டிவ். அண்ட் மோரோவர் இப்போது ஸ்கேனிங் வெளியில் எடுத்தாங்கன்னா 1700 அந்த மாதிரினா, இவங்களுக்கு எல்லாமே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் GHனா ஃப்ரீயாக இருக்கும், இல்லை பக்கத்தில் இருக்கிற சென்டர்ஸ் வந்து 500லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்லாம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம். ஸோ ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் அந்த காலத்துலேருந்தே ஒரு 1980ஸ்லேருந்தே, ஒரு 1970ஸ்லேருந்தே ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது. ஓகேவா, இப்போ பர்த் கண்ட்ரோல் பில்ஸ், மெக்கானிக்கல் பர்த் கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் இல்லாதவங்களுக்கு வெசாக்டோமி அண்ட் டியூபக்டோமி. ஓகேவா, ஸோ டியூபக்டோமி வந்து ஃபீமேல்ஸ்க்கு, வேசக்டோமி வந்து மேல்ஸ்க்கு. ஸோ யாரெல்லாம் வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ரைஸ், சம் கேஜிஸ் ஆஃப் ரைஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து கொடுத்துட்டு வந்தாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா டு என்கரேஜ் தீஸ் கைண்ட் ஆஃப் பிஹேவியர் இன்
people. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க, அவேர்னஸ் அபவுட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். ஸோ கவர்மெண்ட் வந்து நிறையா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸோட டைப் ஆகி நிறைய ஹெல்த் ஆஃபீஸர்ஸ், செக்ரட்டரிஸ் இவங்கெல்லாம் மூலயமா ரூரல் ஏரியாஸ்க்கும் சரி அர்பன் ஏரியாஸ்க்கும் சரி போயிட்டு ப்ரீச் பண்ணுறது, லைக் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் எப்படி இருக்கணும், ஸோ ப்ராப்பராக வாட் ஆர் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் அ யூனோ ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் இன் ஃபீமேல் ஆர் அ மேல், இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ நார்மலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு ஏரியாவுக்கு போவாங்க, ஏரியாவுக்கு போயிட்டு சில விஷயம் பேச ஆரம்பித்தோன்னா பீப்புளும் வந்து க்ரௌடு வந்துடும் இல்லையா? ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப போல்டு இனஃபாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன், அவங்களுக்கு புரிய விதத்தில், ஓகேவா, ரொம்ப பயாலாஜிக்கல் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு யூனோ தட் இஸ் நாட் பாசிபிள், ரைட்? எல்லாருக்குமே இப்போ நம்ம படிக்கிற பயாலாஜிக்கல் டேர்ம்ஸ் ஃபீமேல் ஃபீட்டிசைட் அந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் புரியாது. பட் அவங்களுக்கு ஏற்ற டேர்ம்ஸில், அவங்களுக்கு ஏற்ற நேட்டிவ் லாங்குவேஜில் போயிட்டு இதெல்லாம் ப்ரீச் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ் செக்ஸ் எஜுகேஷன். ஸோ செக்ஸ் எஜுகேஷன் வந்து நிறைய ஸ்கூல்ஸில் இருக்குது. செக்ஸ் எஜுகேஷனை நிறைய பேர் தப்பாக எடுத்துகிட்டு இருக்காங்க. செக்ஸ் எஜுகேஷன் மெயின்லி டு சே தட் ஒரு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை எப்படி ப்ராப்பராக வச்சுக்கணும், வாட் இஸ் த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிஸார்டர்ஸ் அண்ட் வாட் ஆர் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் அன் அடலசன்ட். ஸோ இந்த மாதிரி அடலசன்ட் பீரியடில் என்னென்னலாம் தோணும் அதெல்லாம் கரெக்டாக அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஸ்கூல்ஸ்க்கு போய் டீச் பண்ணுறது இஸ் வாட் இஸ் செக்ஸ் எஜுகேஷன். ஸோ நிறைய பேர் வந்து when they listen to this term they think something else and they start imagining. So நடுவில் நிறைய பயாஸ்லாம் வந்துச்சு, இந்த மாதிரி எஜுகேஷன் இஸ் நாட் ஸ்கூல்ஸ்க்குலாம் இருக்கக்கூடாதுன்னு. பட் திஸ் இஸ் வெரி வெரி மேண்டேட்ரி பிகாஸ் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற ரீசனுக்காக தான் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் ஸ்டார்டட் பிரிங்கிங். ஓகேவா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் என்னது, ஆர்சிஹெச் மூலியமாக என்னென்னலாம் பண்ண வந்தாங்க. ஓகேவா? முன்னாடி ஸ்லைடில் வி ஸ்டார்டட் வித் ஆர்சிஹெச்சில். இந்த ஆர்சிஹெச்சில் ஃபர்ஸ்ட் திங் நான் சொன்னது என்னது, அந்த விமனுக்கு வந்து மானியம் கொடுக்கறது, ஒரு ஃபுல் 9 months வந்து ஆஃப்டர் டெலிவரி 4,000 ஸ்பெசிஃபிக்காக கொடுப்பாங்க இந்த சைல்டோட கேருக்கு. பீட் ஐ திங்க் மேல் சைல்டுனா சம் அமௌண்ட், ஃபீமேல் சைல்டுனா சம் 1,000 rupees எக்ஸ்ட்ரா. ஐம் நாட் வெரி ஷுர் அபவுட் தட். பட் இதெல்லாமே கவர்மெண்ட் இன்சென்டிவாக கொடுத்துட்டு வராங்க. ஓகேவா? செகண்ட் இம்பார்ட்டண்ட், இதுக்கு கீழே என்ன இருக்குன்னா ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம்ஸ். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இந்தியா தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு ஸ்டார்ட் வித் திஸ் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம். ஓகேவா? எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இந்த இயர் 1951. ஸோ 1940s ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் ரிலேட்டட் அவேர்னஸ் இஸ் பீயிங் கிரியேட்டட். ஸோ காமிக்கலாக இமேஜஸ்லாம் வரைஞ்சி அந்த மாதிரி பிரிண்ட் மீடியா மூலியமாகவும் மக்களுக்கு பரப்புனாங்க, டிஜிட்டல் மீடியாவும். ஸோ இதெல்லாம் ஏன் நம்ம படிக்கிறோன்னா, நிறைய பேர் இதை பற்றி they don't speak so openly, but I'm being into this field. I want you all to ரொம்ப ஃப்ராங்காக you want to be like very bold enough to talk about all of this. So that's why right after this human reproduction chapter I'm teaching this chapter. இந்த 2 சாப்டரும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னா செக்ஸ் எஜுகேஷன். ஸோ செக்ஸ் எஜுகேஷன் பற்றி வாட் ஐ டோல்ட் யூ, பீப்புள் திங்க் in a very different way, in a worse way. But what exactly is a sex education? This sex means the gender, the general neutrality. ரெண்டு ஜெண்டரையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். இந்த ஜெண்டரோட ஃபிசிக்கல் டிஃப்ரென்ஸ் என்ன, பியூபர்ட்டிக்கு அப்புறம் ஒரு மேல் ஜெண்டரோட ஃபிசிக்கல் டிஃப்ரென்ஸ் என்ன, ஸோ வாட் ஆர் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் டீச் பண்ணுறது இஸ் வாட் இஸ் செக்ஸ் எஜுகேஷன். ஓகேவா? அண்ட் தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஸ்கூல்ஸ்லேருந்தே இந்த செக்ஸ் எஜுகேஷன் வந்துச்சுன்னா ஸோ பீப்புள் வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருந்தாலும் they will start understanding that okay, மென்னோ விமனோ ஈக்குவல், ரெண்டு பேருமே ஒர்க்குக்கு போகலாம், எவ்ரி திங் இஸ் வெரி காமன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த சிம்பிள் திங்ஸ் விச் ஹேப்பன். அதுக்கப்புறம் அவேர்னஸ். ஸோ எதை பற்றிலாம் விழிப்புணர்வு கொடுத்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். ஸோ பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸில் வந்து டெம்ப்ரரி மெத்தட் இருக்கும், அதுக்கப்புறம் பர்மனெண்ட் மெத்தட் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லா பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸுமே வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா? இப்போ பெர்மனெண்ட்னா நான் சொன்ன மாதிரி ஆப்ரேஷன் தான், டியூபக்டோமி, வேசக்டோமி. ஸோ இந்த மாதிரி டெம்ப்ரரினா லைக் மெக்கானிக்கல் பேரியர்ஸ், காப்பர் டீ, ஐயூடிஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாம் 1 by 1 we'll see what is it. அதுக்கப்புறம் ப்ரீ அண்ட் போஸ்ட்நேட்டல் கேர். அதாவது ஒரு விமன் வந்து கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமும் அந்த விமன் டெலிவர் பண்ணதுக்கு அப்புறமும் என்னென்ன விஷயம் நம்ம பார்க்குறது இஸ் வாட் இஸ் ப்ரீ அண்ட் போஸ்ட்நேட்டல் கேர். ஓகேவா?
நெக்ஸ்ட் திங் இஸ் எஜுகேட்டிங் பீப்புள் அபவுட். ஒரு பீப்புளை நம்ம எதுக்கெல்லாம் எஜுகேட் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இஸ் செக்ஷுவல் ஆர்கன்ஸ் அண்ட் ஹைஜீன். ஸோ இந்த விஷயத்தில் வந்து குழந்தைங்களுக்கு வாட் இஸ் அ குட் டச் அண்ட் வாட் இஸ் அ பேட் டச், அதுவுமே திஸ் Government of India has started covering to it. Okay, அதுக்கப்புறம் ஹைஜீன், ப்ராப்பராக கிளென்லினஸ்னால் என்னது, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சேஃப் செக்ஷுவல் ப்ராக்டிசஸ், ஓகே, லைக் மெக்கானிக்கல் பேரியர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்டார்டட் ப்ரியாரிட்டைசிங் ஆல் ஆஃப் திஸ். அதுக்கப்புறம் எஸ்டிடிஸ். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான பீப்புளுக்கு வந்து எஸ்டிடி வந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஐவி இஸ் அ எஸ்டிடி. ஓகே, ஹெச்ஐவி இஸ் அ வைரஸ், எய்ட்ஸ் இஸ் அன் எஸ்டிடி. கரெக்டாக, sexually transmitted disease. For example, AIDS க்குலாம் there is no specific medication which will cure away the AIDS, but there is a medications which will control the AIDS. So இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரதுக்கு prevention is better than cure, right? ஒரு விஷயத்தை cure பண்ணுறதுக்கு முன்னாடி you can just prevent it. So அந்த மாதிரி தான் all of this have come into picture. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னலாம் அவேர்னஸ் கொண்டு வந்தாங்க, அவேர்னஸ் ரிகார்டிங் த மென்ஸ்ட்ரல் ப்ராசஸ். ஸோ இப்போது நிறைய பேருக்கு அந்த காலத்துலலாம் பீயிங் அ மேன்னோ ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னால் என்னன்னு கூட தெரியாது. ஸோ வாட் அந்த ஹஸ்பண்டோட ஒய்ஃப் என்ன அண்டர்கோ பண்ணுறாங்க, இல்லை ஒரு பிரதரோட சிஸ்டர் என்ன அண்டர்கோ பண்ணுறாங்க, அந்த ஒரு பேசிக் நாலேஜே இல்லாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அவேர்னஸ் கொண்டு வர சொன்னாங்க. ஓகேவா? now we are all into 11th and 12th. So we know, for example, we have our friends. So we should know what our woman friends is actually undergoing, and everything is very casual in the society and very common. So what your own friend is undergoing is same as your mother undergoes. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே காமனைஸ் பண்ணுறதுக்காகவும் கவர்மெண்ட் took a lot of steps. அதுக்கப்புறம் this is very very important. ஸோ இப்போ அந்த காலத்துலலாம் வந்து ஒரு ஃபீமேல் தான் வந்து ப்ளேம் பண்ணுவாங்க. எதுக்காக ப்ளேம் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபீமேல் சைல்டு பிறந்துச்சுன்னா அந்த காலத்தில் அந்த ஃபீமேலை தான் ப்ளேம் பண்ணுவாங்க. எதுக்காக? ஒரு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு. பட் ஆக்சுவலாக பயாலாஜிக்கலி பார்த்தோன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து பொன் குழந்தை பிறக்கிறதுக்கும் ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கும் தட் கேர்ள் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். தி ஹஸ்பண்ட் இஸ் ஆக்சுவலி ரெஸ்பான்சிபிள். ஹவு யூ நோ? திஸ் இஸ் வெரி சிம்பிள் லாஜிக். ஸோ இப்போ வந்து விமன் கிட்ட when there is an X chromosome, men have X and Y chromosome. So who exactly has the Y chromosome? Men only. So இப்போ see, so men has the possibility of giving out X and XY. கரெக்டா? ஸோ X and X chromosome கொடுத்தாங்கன்னா that is a girl child. X and Y chromosome கொடுத்தாங்கன்னா that's a boy child. So this is a very very basic thing you all might be knowing it. பட் அந்த காலத்தில் இதை பற்றின ஒரு பேசிக்கான அப்ரோச் கூட யாருக்கிட்டையுமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஒரு உமனை தான் வந்து ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எதுக்கு ப்ளேம் பண்ணிட்டே இருப்பாங்கன்னா, ஃபார் அ உமன் ஃபார் ஈல்டிங் அ ஃபீமேல் சைல்டு. ஸோ அதுக்கான அவேர்னஸுமே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆம்னியோசென்டசிஸ். ஸோ ஆம்னியோசென்டசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ப்ரெக்னன்சி டைமில் ஒரு குழந்தைய சுற்றி ஒரு ஃப்ளூயிட் ஃபில்ட் பவுச் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பவுச் பேர் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட். ஓகே, ஸோ இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் தான் ஃபீட்டஸ்க்கு என்ன கொடுக்கும்? ஹைட்ரேஷன் கொடுக்கும். ஜாலியாக ஒரு பேஸ்கெட் பால்குள்ளே ஒரு ஃபீட்டஸ் உட்காந்தா எப்படி இருக்கும், ஒரு குழந்தை உட்காந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த ஆம்னியாட்டிக் சாக் இருக்கும். சரியா? இப்போ இந்த ஆம்னியாட்டிக் சாக்கை நம்ம ஸ்பெசிஃபிக்கான இப்போ அந்த சாக்கில் இருக்கிற ஃப்ளூயிடை நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் மூலியமாக எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், சேஃப் ஃபார் சம் 5 ml ஆஃப் ஃப்ளூயிட். இந்த ஃப்ளூயிடில் நம்ம ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணலாம். ஓகேவா? அந்த ஜெனட்டிக் டெஸ்டிங் அப்போது 23 குரோமோசோம்ஸில் 23rd குரோமோசோம் எக்ஸ் அண்ட் எக்ஸாக இருந்துச்சுன்னா அது கேர்ள் சைல்டு. ஓகே, அதில் 23rd குரோமோசோம் எக்ஸ் அண்ட் ஒய்யாக இருந்துச்சுன்னா தட்ஸ் அ பாய் சைல்டு. ஸோ ஆக்சுவலாக ஆம்னியோசென்டசிஸ் எதுக்கு யூஸ்வலாக டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னா, நாட் டு ரிவீல் த ஜெண்டர் பார்க்குறதுக்காக கிடையாது. பட் ஆம்னியோசென்டசிஸ் மூலிமா ஜெண்டரும் பார்க்கலாம். கரெக்டாக? ஸோ அதனால ஆம்னியோசென்டஸுமே பார்த்து தான் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் பண்ணுவாங்க. அண்ட் ஈவன் ரிப்போர்ட்டில் குழந்தைக்கு ஒரு குரோமோசோமல் அபரேஷன்ஸ், ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர் இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்களே தவிர இந்த மாதிரியான பாயா கேர்ளான்னு லெட் அவுட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? பட் இந்த ஆம்னியோசென்டசிஸ் எதுக்கு
மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னா ஒரு குழந்தைக்கு ப்ராப்பராக 23 pairs ஆஃப் குரோமோசோம் தான் இருக்கா, 46 தான் இருக்கா, அந்த குரோமோசோம் அந்த ஸ்பெசிஃபிக்கான சைஸ் அண்ட் ஷேப்பில் இருக்கா, சென்ட்ரோமியரோட பொசிஷன் வச்சு பி பேண்ட் அண்ட் கியூ ஆர்மோடைய யூக்ரோமேட்டின் ஹெட்டிரோக்ரோமேட்டின்லாம் பார்க்குறது தான் ஆம்னியோசென்டசிஸ். ஸோ பொதுவாக ஆம்னியோசென்டசிஸ் வந்து ஒரு 6th or 7th month ஆஃப் ப்ரெக்னென்சி, ஐ திங்க் மோர் ஏர்லி 5th month or 4th monthல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விமனுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க டாக்டர். எப்போனா நாட் ஃபார் எவ்ரி உமன் பட் ஃபார் அ உமன் அவங்களோட சொந்தக்காரங்களுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்குவோம். லைக் அத்தை பையன், மாமா பையன், அங்கிள்ஸ் அண்ட் ஆண்ட்ஸ், ரிலேட்டட் கசின்ஸ் ஹூ ஷேர் அ காமன் கிராண்ட் ஃபாதர். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தெர் இஸ் ஹை சான்சஸ் வேற ஒரு குழந்தை வந்து ஒரு குரோமோசோமல் அப்நார்மாலிட்டியோட பிறக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்போது ஸ்கேனிங்கில் ஏதாவது ஒரு ஃபேஸில் அனாமலி தெரிஞ்சுதுன்னா, அதாவது ஃபேஸில் ஏதாவது ஒன்று கோணையாக இருக்குது அப்படி அந்த மாதிரி தெரிஞ்சுதுன்னா திஸ் டாக்டர் வில் ப்ரிஸ்கிரைப் ஃபார் ஆம்னியோசென்டசிஸ். ஸோ இதுதான் பேசிக்கான ப்ரொசீஜர் ஆஃப் அன் ஆம்னியோசென்டசிஸ். ஸோ ஆம்னியோசென்டசிஸ் மூலியமாக எப்படி நம்ம குரோமோசோமல் டிசார்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அந்த மாதிரி ஒரு பேபியோட செக்ஸும் டிட்டர்மைன் பண்ணலாம், ஜெண்டரும் டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ அதனால தான் ஈவன் இன் திஸ் ஆம்னியோசென்டசிஸ் ரிப்போர்ட் பொதுவாக தே டோன்ட் ரிவீல் இட்ஸ் அ மேல் or a female, ஓகேவா, and that is also against the law. Okay, next thing, see this I told you, right, இந்த பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், ஓகேவா. நெக்ஸ்ட் விஷயம் என்னது, இதுதான் நான் சொன்னல, சி ஒரு எவ்வளோ அழகாக, சி திஸ் இஸ் தி ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட். இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்குள்ளே தான் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃப்ளூயிடை எடுத்து, பட் திஸ் இஸ் அ லிட்டில் பெயின்ஃபுல் ப்ராசஸ், பட் அதனால தான் ஒரு 100 விமனில் ரேராக ஒரு விமனுக்கு தான் இந்த மாதிரி எழுதி கொடுப்பாங்க. அதுவுமே ஒரு சைல்டுக்கு குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், ஓகேவா, நாட் ஃபார் ஆல் விமன். ஓகே, நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கொயர் ஏரியாவில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கோ அதை விட ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவில் ஒரு இவ்வளோ தான் ஒரு பாப்புலேஷன் இருக்கணும்னா அதை விட ஹையராக இருக்கிறது தான் இஸ் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். இப்போ ஒரு கிளாஸில் வந்து 50 people தான் இருக்காங்க, ஓகேவா, பட் ஆனால் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் என்னது, அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் 50 people அக்கமடேட் பண்ணுற ஏரியாவில் 70-80 people அக்கமடேட் பண்ணால் எப்படி கன்ஜஸ்டடாக இருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் அ கண்ட்ரி, ஓகேவா. கிளாஸ் ரூம் வந்து ஐ டோல் யூ as an example. ஓகே, ஸோ நம்ம வேர்ல்டோடைய பாப்புலேஷன் இதெல்லாம். ஸோ இந்தியன் பாப்புலேஷன் ஸோ கடைசியாக 2011 தான் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக 2020லையுமே இருக்குது, பட் இந்த 2020 and 2022 எடுத்த ஆஃப்டர் கோவிடில், even after a lot of COVID deaths, India has a lot of population. I think the 3rd largest country in population. ஸோ நம்மளோட பாப்புலேஷன் க்ரோத் வேறு லெவலில் போயிட்டு இருக்கு, ஓகேவா. The country is growing or not, but the population is becoming higher and higher, ஓகேவா. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறதுக்கு என்னென்ன ரீசன்லாம் இருக்கும் ஒரு கண்ட்ரியில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஒருத்தர் ரொம்ப நாள் வாழ்கிறது, ரொம்ப நாளுன்ற விட ரொம்ப வருஷம், ஓகேவா, ரொம்ப வருஷம் வாழ்கிறது. அண்ட் டிக்ளைனிங் டெத் ரேட். ஒரு கண்ட்ரியில் பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரியோட பாப்புலேஷன் ஸ்டேபிளாக இருக்கும். ஒரு கண்ட்ரியோட டெத் ரேட் ரொம்ப அதிகமாக இருந்து பர்த் ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரியோட பாப்புலேஷன் குறையும். பட் ஆனால் ஒரு கண்ட்ரியோட பாப்புலேஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு, அதாவது ஒரு கண்ட்ரியோட பர்த் ரேட் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது ஆனால் டெத் ரேட்டே இல்லை, அப்படி இருந்துச்சுன்னா தட் வில் lead to population explosion of the country, ஓகேவா. அதுக்கப்புறம் declining infant mortality rate and maternal mortality rate, ஓகேவா. இப்போ இன்ஃபென்ட்ஸும் சரி மதரும் சரி அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய மொட்டாலிட்டினா டெத் ரேட் அதுவுமே கம்மியாயிட்டே இருந்துச்சுன்னா தட் இஸ் யூனோ இப்போ வந்து நிறைய நம்மக்கிட்ட மெடிக்கேஷன்ஸ் இருக்குது, நிறைய யூனோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் டெக்னிக்ஸ். அந்த டெக்னிக் மூலியமாக டாக்டர் ஏபிள் டு யூனோ
எல்லா பேஷண்ட்ஸுமே வந்து ரொம்ப ஈஸியாக சேவ் பண்ண முடியுது. ஸோ அந்த ரீசனுமே ஒன் சச் எக்ஸாம்பிள் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். அதுக்கப்புறம் increase in the number of people having reproducible age. இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்கான விமனோடைய ரீப்ரொடியூசிவ் ஏஜ் வந்து 21 to say 45 or 50. ஸோ ஒரு உமன் இந்த ஏஜ் ஃபுல்லாக அந்த ரீப்ரொடக்ஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ணும்போது a lot of baby is being born. ஸோ அப்படி இருக்கும்போது பாப்புலேஷன் ரொம்ப எக்ஸ்ப்ளோட் ஆகும். ஓகேவா? இப்போ எப்படியெல்லாம் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம், ஓகேவா? ஸோ தேட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட். எப்படிலாம் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணலாம்? ப்ரொமோட்டிங் ஸ்மாலர் ஃபேமிலிஸ். ஓகே, ஸோ ஸ்மாலர் ஃபேமிலிஸாக நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அப்பா அம்மா ஒரே ஒரு குழந்தை, இன்கேஸ் மாம் ஆர் டேட் ஹேஸ் தேர் பேரண்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஸ்மாலர் ஃபேமிலிஸ். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து ஃபேமிலி ரொம்ப சின்னதாக இருக்கோ அவங்களுக்குலாம் இன்சென்டிவ் கொடுக்கறது. ஐ திங்க் தெர் இஸ் ஒன் கண்ட்ரி, ஓகே, I know the country but I want you to find the country's name. இந்த கண்ட்ரி வந்து ஒரு குழந்தை வந்து எக்ஸ்ட்ராவாக பெற்றுக்கிறதுக்காக நிறைய இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. ஸ்கூல் ஃபீஸ், அந்த குழந்தையோட க்ரோத் ஃபீஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ. ஓகேவா? அது என்ன கண்ட்ரின்னு யூ டெக்ஸ்ட் மீ இன் த சாட். ஓகே, பை ரேசிங் த லீகல் ஏஜ் ஆஃப் மேரேஜ் to 18 years and for male 21 years. ஸோ யூஸ்வலாக அந்த காலத்துலலாம் வந்து சைல்டு மேரேஜ் இருந்துச்சு. சைல்டு மேரேஜ்னால் என்னது? குட்டி சில கஸ்டம்ஸ்லலாம் குட்டி குழந்தையாக இருக்கும்போதே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ தீஸ் சில்ட்ரன் ஒரு பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ண உடனே there is a lot of possibility of them getting conceived, right? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஏஜ் தான் வந்து ரீப்ரொடக்டிவ் ஏஜ் அப்படின்னு கேல்குலேட் பண்ணும். அதனால தான் மேல்ஸ்க்கு 21 years மேரேஜ்க்கு அண்ட் ஃபார் ஃபீமேல்ஸ்க்கு 18 yearsன்னு கவர்மெண்ட் ஃபைனலைஸ் பண்ணுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் கான்ட்ரசெப்ஷன். ஸோ கான்ட்ரசெப்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ், அது என்ன சப்ஸ்டன்ஸ்? ஒரு ஃபிசிக்கல் சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம், ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ்லாம் எப்போ ஒரு ப்ரெக்னென்சியை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுதோ அந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து கான்ட்ரசெப்டிவ் சப்ஸ்டன்சஸ் ஆர் கான்ட்ரசெப்ஷன். ஓகே, அந்த மாதிரியான கான்ட்ரசெப்ஷனில் வி ஹாவ் டூ இம்பார்ட்டன்ட் திங். ஒன் இஸ் பர்த் கண்ட்ரோல் அண்ட் ஃபர்டிலிட்டி கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ பர்த் கண்ட்ரோலும் ஃபர்டிலிட்டி கண்ட்ரோலும் இஸ் ஆல்மோஸ்ட் த சேம். வாட் இஸ் பர்த் கண்ட்ரோல்? ஒரு ஸ்பெசிஃபிக்கான குழந்தை வந்து கன்சீவ் ஆகாமல் தடுக்கிறது எப்போனா when there is a usage of contraception. So that is birth control as well as fertility control. ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ ஐடியல் கான்ட்ரசெப்டிவோட ஸ்பெசிஃபிக்கான அட்வான்டேஜஸ்லாம் என்னது? ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்து ஈஸி டு யூஸ். ஒரு மேரிடான கப்பிள் or whomsoever, when they use it, they should know how to use it. That's the first thing. செகண்ட் திங் என்னது? ஆக்சசிபிள். எல்லா ஷாப்ஸ்லையுமே கிடைக்கும். இப்போ வந்து மெடிக்கல் ஷாப்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. கரெக்டாக? இட் ஷுட் பி ஆக்சசிபிள். அதுக்கப்புறம் இஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஃபேக் ரிசல்ட்ஸ் கொடுத்தோன்னா தெர் இஸ் நோ யூஸ் ஆஃப் யூஸிங் கான்ட்ரசெப்டிவ். அதுக்கப்புறம் லீஸ்ட் சைட் எஃபெக்ட்ஸ். ஒரு ரீப்ரொடக்டிவ் யூனிட் ஆஃப் அ ஃபீமேல் ஆர் மேலில் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் வில் காஸ் கேன்சர், திஸ் வில் காஸ் சம் அதர் டிஸார்டர், திஸ் வில் காஸ் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஸார்டர்ஸ்லாம் காஸ் பண்ணக்கூடாது. இதுதான் பேசிக்காக எந்த ஒரு கம்பெனி, ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி ஒரு whomsoever while manufacturing these contraceptives மைண்டில் வச்சுப்பாங்க. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் contraceptive பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கான்ட்ரசெப்டிவ்? ஃபர்ஸ்ட் இஸ் நேச்சுரல். ஸோ நேச்சுரல் மெத்தட் ஆஃப் கான்ட்ரசெப்டிவ்னா என்னது? ஒரு ஸ்பெசிஃபிக்கான கப்பிள் ஒரு மெரைட்டல் லைஃப்லேயே ஈடுபடாமல் இருக்கிறது இஸ் த நேச்சுரல் மெத்தட். பேரியர் மெத்தட்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் அ ஃபிசிக்கல் மெத்தட். தெர் இஸ் அ லாட் ஆஃப் பேரியர் மெத்தட்ஸ் விச் இஸ் அவைலபிள் இன் த ஷாப்ஸ். அதுக்கப்புறம் இன்ட்ரா யூட்டரைன் டிவைஸ். இந்த இன்ட்ரா யூட்டரைன் டிவைஸ் இஸ் பேசிக்கலி ஃபார் த ஃபீமேல்ஸ். ஓகே, ஃபீமேல்ஸ்க்கு இன்ட்ரா யூட்டரைன் டிவைஸ். அதுக்கப்புறம் ஓரல் கான்ட்ரசெப்டிவ்ஸ்னால் பில் மெடிகேஷன்ஸ் மாதிரி.
அதுக்கப்புறம் இன்ஜெக்டபிள் இம்ப்ளான்ட். ஸோ இம்ப்ளான்ட்ஸ்னால் ஒரு குட்டி குட்டி ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும், அது ஸ்கின்னுக்கு கீழே தே இம்ப்ளான்டட். ஸோ அந்த ஸ்ட்ரிப்போட ஃபங்க்ஷன் என்னென்னா ஹார்மோனை வந்து ரெகுலேட் பண்ணுறது, ஆக்சுவலாக கண்ட்ரோல் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் அந்த இம்ப்ளான்ஸோட ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் சர்ஜிக்கல் மெத்தட்ஸ். ஸோ சர்ஜிக்கல் மெத்தட்ஸ்னால் என்னது? வாசாக்டோமி, அதுக்கப்புறம் டியூபக்டோமி. ஸோ டியூபக்டோமி இஸ் ஃபார் ஃபீமேல்ஸ், வாசக்டோமி இஸ் ஃபார் மேல்ஸ். ஓகேவா? ஆக்சுவலாக இந்த ஸ்லைடில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோன்னா இந்த ஸ்பெசிஃபிக்கான செஷனில் வி ஸ்டார்டட் வித் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் கவர்மெண்ட் என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் என்னென்னு பார்த்தோம். ஒரு பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேஸ்ன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் வித் தீஸ் கான்ட்ரசெப்ஷன் மெத்தட்ஸ். ஸோ அதோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அந்த கான்ட்ரசெப்ஷன் எப்படிலாம் இருக்கணும், எப்படியெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அதை பார்த்தோம். அண்ட் தென் இப்போ தான் we are actually entering to the chapter on the different methods of contraception. Actually next lecture, which is lecture 2 of reproductive health, we'll talk about all of these. Until then, bye bye. Hello my darling doctors. இன்னைக்கு நம்ம ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தோடைய செகண்ட் லெக்சர் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த லெக்சர் எதை பற்றினா இட் இஸ் அபவுட் தி கான்ட்ரசெப்ஷன். ஸோ போன கிளாஸில் நம்ம ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தோட பேசிக்கான இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ரீப்ரொடக்டிவ் அவேர்னஸ்னால் என்னது, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் அவேர்னஸ் கிரியேட்டட் பை கவர்மெண்ட், ஆம்னியோசென்டிசிஸ்னால் என்னது, ஆம்னியோசென்டிசிஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அது வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் வித் வாட் இஸ் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். அதுக்கப்புறம் கான்ட்ரசெப்டிவ் டிஃப்ரெண்ட் பேரியர்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த லெக்சரில் இன்டெப்த்தாக ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் யூ ஆல் அபவுட் என்னென்ன கான்ட்ரசெப்டிவ் பேரியர்ஸ் என்னென்ன இருக்குன்னு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து என்ன டெபிக்ட் பண்ணுதுன்னா தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் காண்டம், டயஃப்ரம், ஹார்மோனல் ரிங்கு, ஐயூடின்னு சொல்லுவாங்க. யூஐடியை விட அதை ஐயூடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ட்ரா யூட்டரைன், ஓகே, intrauterine devices. அதுக்கப்புறம் கான்ட்ரசெப்டிவ் இன்ஜெக்ஷன்ஸ், இம்ப்ளான்ஸ், இது நான் போன லெக்சர்லேயே சொன்னேன்ல ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் கான்ட்ரசெப்டிவ் பேட்ச்சு, அதுக்கப்புறம் ஓரல் கான்ட்ரசெப்ஷன் பில்ஸ். ஸோ இதை பற்றிலாம் நம்ம இந்த லெக்சரில் 1 by 1 we are going to talk about. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நேச்சுரல் மெத்தட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நேச்சுரல் மெத்தட்னா என்ன அர்த்தம்னா எந்த ஒரு ஃபிசிக்கல், எந்த ஒரு மெக்கானிக்கல், எந்த ஒரு கெமிக்கல் விஷயமே யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக எப்படி ஒரு கான்ட்ரசெப்ஷன் கொண்டு வரலான்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் பீரியாடிக் அப்ஸ்டன்சஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான விமன் வந்து அந்த விமனுடைய மென்ஸ்ட்ருவல் சைக்கிளில் only from 12th day to 18th day she'll be fertile. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் படித்தோம்ல அப்போ தான் ஓவியூலேஷன் நடக்கும், ரைட்? ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்கான ஓவியூலேஷன் பீரியடில் தான் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ஸ், தி எக் இஸ் கெட்டிங் ரிலீஸ் ஃப்ரம் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியடில் மட்டும் when there is no intercourse happening, when no fertilization is happening, அதுதான் பிக்கெஸ்ட் கான்ட்ரசெப்டிவ், நேச்சுரல் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட். ஸோ அதுதான் பீரியாடிக் அப்சிஸ்டன்ஸ். ஓகே, செகண்ட் திங் இஸ் லாக்டேஷனல் அமெனோரியா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விமன், ஒரு ப்ரெக்னென்ட் லேடி ரைட் ஆஃப்டர் பார்ச்சுரேஷன், ஒரு பர்த்துக்கு அப்புறம் ஒரு 6 to 7 months ஷி டசன்ட் மென்ஸ்ட்ருவேட், ஷீல் ஃபீல் வெரி வீக். சரியா? ஸோ அந்த மாதிரியான டைம் அப்போது ப்ராப்பரான ஒரு ஓவிலேஷன் நடக்காது. ஓகே, ஸோ தட் ஸ்பெசிஃபிக் டைம் இஸ் அ பாசிட்டிவ் இண்டிகேட்டர் ஆஃப் பீயிங் டுகெதர். ஸோ திஸ் இஸ் இதுவுமே ஒரு நேச்சுரலான ஒரு கான்ட்ரசெப்டிவ் மெத்தட். ஓகே, ஸோ தேட் இஸ் கால்ட் அஸ் லாக்டேஷனல் அமெனோரியா. அதுக்கப்புறம் பேரியர் மெத்தட்ஸ். ஸோ பேரியர் மெத்தட்லேயே தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேரியர் மெத்தட்ஸ். ஸோ இந்த பேரியர் மெத்தடோட ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷன் என்னென்னா இந்த பேரியர் மெத்தட் 2 கேமெட்டையும் ஒன்றா மீட் பண்ண விடாமல் தடுக்கும். ஸோ தட் இஸ் த பேசிக்ஸ் ஆஃப் அ பேரியர் மெத்தட். ஓகே, ஸோ இப்போ 2 கேமெட்டுமே ஃபியூஸ் பண்ணலைன்னா ஈவன் ஆஃப்டர் அன் இன்டர்கோர்ஸ்
So there is no fetus is being formed, correct? So அந்த specific reason-ஆல தான் barrier method is the most successful method. Okay, so barrier method most chemical barrier method இருக்கலாம், physical barrier method இருக்கலாம், அந்த மாதிரி it could be a different barrier methods. Okay, so next disposable barrier method வந்து disposable இருக்கலாம். Disposable na one time use it and throw it. This is for both males and females. Okay, அதுக்கப்புறம் reusable cervical caps. So cervical இப்போ வந்து யூஸ்வலாக ஒரு sperm எந்த ஒரு என்ட்ரி மூலியமாக பாஸ் ஆகும் நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் பார்த்தோம், through the cervical canal, கரெக்டாக? ஸோ அப்போ அந்த cervical canalயே when something is blocked என்ன நடக்கும், fertilization cannot happen, the sperm cannot meet the egg. ஸோ அதுவுமே ஒரு விஷயம். அதுக்கப்புறம் diaphragms, valves, அதுக்கப்புறம் contraceptive efficiency is increased by using spermicidal creams. So usually spermicidal creams அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்பெர்மை எல்லாமே கொல்றதுக்கான சில கெமிக்கல்ஸ்னு அர்த்தம். பட் இது மோஸ்ட்டாக டாக்டர்ஸ் வில் நாட் ப்ரிஸ்கிரைப் ஃபார் இட் பிகாஸ் இந்த க்ரீம்ஸ்லாம் என்ன பண்ணுன்னா ஃப்யூச்சர்லேயுமே அசூஸ்பெர்மியா வர்றதுக்கான நிறையா தீஸ் ஆர் த ப்ரீகாசஸ். ஏசூஸ்பெர்மியா அப்படின்னா ஒரு ஸ்பெர்மோடைய மொட்டிலிட்டியை தடுக்கிறது தான் இது. ஓகேவா? ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து when a couple feels that they want a baby, இன்னொரு பாயிண்ட் ஆஃப் டைமில் they feel that we are not settled, we don't want a baby. ஸோ அந்த மாதிரியான டைம்ஸ் எதுவாக இருந்தாலும் this method is not that much of prescribed, but still you are studying in the book. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போது இன்ட்ரா யூட்டரைன் டிவைஸோட ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிவைஸ் பார்க்குறது என்னென்னா திஸ் டிவைஸ். ஓகே, ஸோ திஸ் டிவைஸ் இஸ் கால்ட் ஆஸ் காப்பர் டீ. காப்பர் டீ இது இப்படியும் சொல்லுவாங்க, காப்பர் டீ. ஓகே, ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் அ காப்பர் டீ அப்படின்னா இட் இஸ் த மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் contraceptive method. Okay, so in the copper tea வந்து who can use it na females can use it. Okay, so in the copper tea oda basic mechanism வந்து how does it work அப்படின்னா இப்போ வந்து copper tea is like this, right? இது மாதிரி இருக்கும் copper tea. Okay, now what exactly happens is இதுதான் வந்து okay, I'll show it in the other color. இப்போ இதுதான் வந்து ஃபீமேலோடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஓகேவா? ஓகே, காமெடியாக இருக்கு என்னோட டயக்ராம், பட் ஸ்டில் ஓகே லைக் அ ஜாம்பி. ஸோ இப்போ இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்க்கு உள்ளார திஸ் ஸ்பெசிஃபிக் காப்பர் டீ. ஏன் இதை காப்பர் டீ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா திஸ் ஸ்பெசிஃபிக் வில் release copper. Okay, so that is why it is called as copper tea. So இங்கே இந்த ஒரு ஃபெலோப்பியன் டியூபியூலையும் இந்த ஒரு ஃபெலோப்பியன் டியூபியூலும் பிளாக் ஆகிற மாதிரி இந்த காப்பர் டீ இருக்கும். அப்படி இருக்கும்போது ஸ்பெர்ம்ஸ் வந்து it cannot reach the fallopian tubule. Ampulla isthmic junction of the fallopian tubule spermsனால பாஸ் பண்ண முடியாது. அதுதான் இந்த காப்பர் டீயோட பெரிய அட்வான்டேஜஸ் மெத்தட். ஓகே, ஸோ தட் இஸ் வை பீப்புள் யூஸ் copper tea. Okay, so it is a small T-shaped device inserted in the female reproductive system. ஓகேவா? இது வந்து யூஸ்வலாக டாக்டர்ஸ் do this method. டாக்டர்ஸ் தான் வந்து பேஷண்ட்ஸ்க்கு they will prescribe it and it is not like operation மாதிரி கிடையாது, but it's just some 5 to 10 minutes process. But ஒரு இண்டிவிஜுவல்னால this is not possible, but doctors will assist the patients in doing this. ஓகேவா? ஸோ யூஸ்வலாக இந்த விஷயத்தினால என்னென்ன யூஸ், ஸோ இந்த காப்பரோட மேஜர் ஃபங்க்ஷன் என்ன, ஸ்பெர்மோடைய மொட்டிலிட்டியை கீல் பண்ணுறதுக்கு. மோர் தென் எனி திங் இந்த காப்பர் இது மாதிரி வளைஞ்சிருக்கிறது வந்து வில் நெவர் அலவ் ஸ்பெர்ம்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது ஃபார் அ காப்பர் டீ. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் நான் மெடிக்கேட்டட் ஐயூடிஸ். அதாவது என்ன அர்த்தம்னா இந்த ஸ்பெசிஃபிக்கான இன்ட்ரா யூட்டரைன் டிவைசஸ் எல்லாருமே வந்து மெடிக்கலி டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, பட் ஸ்டில் கொலோக்கியலி நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இஸ் லிப்ஸ் லூப், அதுக்கப்புறம் நான் மெடிக்கேட்டட் ஐயூடிஸ். ஸோ யூஸ்வலாக இந்த லிப்ஸ் லூப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ வாட் டஸ் இட் டூ இட்
எப்படி காப்பர் டீ ஒர்க் ஆகுமோ இதுவும் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும் ஓகேவா. பட் இது வந்து இன்டர்னல் ப்ளீடிங் நிறையா காஸ் பண்ணும் பிகாஸ் இட் கிரியேட்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இன் த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஓகே. இப்போ நான் மெடிக்கேட்டட் ஐயூடிஸ் என்ன ஸ்பெசிஃபிக்காக பண்ணுன்னா ஒரு ஃபீமேல் உடைய ஸ்டெரிலிட்டிக்கே தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஓகே. பட் ஒரு ஷார்ட் டைம் ஸ்டெரிலிட்டி வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, மெடிக்கல் கைடன்ஸ்லலாம் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ ஐ டோல்ட் யூ ரைட். ஸோ திஸ் எக்ஸாக்ட்லி இஸ் அ காப்பர் டீ. ஸோ இங்கே ஸ்பெசிஃபிக்காக வென் த ஸ்பெர்ம் கம்ஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ஸ், திஸ் காப்பர் வில் பி ரிலீஸ்ட் அண்ட் ஸ்பெர்ம்ஸ் ஆர் ஆல் ஸ்கில்ட் ஓகே. ஸோ இதுதான் காப்பர் டீயோட அண்ட் திஸ் இஸ் லிப்ஸ் லூப். ஸோ திஸ் இஸ் நாட் சஜஸ்டட் பிகாஸ் திஸ் இஸ் நான் மெடிக்கேட்டட், இது மெடிக்கேட்டட்னா டாக்டர்ஸ் எல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது. திஸ் இஸ் அ டெம்பரரி ஸ்டெரிலிட்டி மெத்தட் ஓகேவா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா ஓகே காப்பர் ரிலீஸிங் ஐயூடிஸ். எந்த மாதிரியான இன்ட்ராயூட்ரைன் டிவைசஸ்லாம் காப்பர் ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் நல்லா பார்த்துக்கோங்க. திஸ் காப்பர் ரிலீஸிங் ஐயூடி இஸ் வாட் டாக்டர்ஸ் வில் ப்ரிஸ்கிரைப் இட். ஸோ என்னென்னலாம் காப்பர் ரிலீஸ் பண்ணும், ஃபஸ்ட்டு காப்பர் டீ ஓகே. இதுதான் 99% எல்லாருமே ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு மல்டிலோட் 375, காப்பர் 7 ஓகே. தீஸ் ஆர் ஆல் பேசிக் திங்ஸ். இந்த மாதிரி இன்னும் தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் பட் தீஸ் 3 ஆர் லைக் மோஸ்ட் ஃபேமஸ். பட் அதில் ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக யூஸ் பண்ணுறது இந்த காப்பர் டீ ஓகே. நெக்ஸ்ட் என்னதுன்னா these are all the different copper releasing IUDs. So this is called மல்டிலோட் 375. ஏன் இதுக்கு வந்து மல்டிலோட் 375னா இதோட காப்பர் கண்டென்ட் இருக்குல்ல, இட் வில் பி லைக் லோடட், அப்படியே ஃப்ளட்டடாக இருக்கும், அதனால இது பேர் மல்டிலோட். அப்புறம் இது பேர் காப்பர் 7. ஸோ இட்ஸ் லைக் 7 மாதிரி இருக்குல்ல, அதனால காப்பர் 7. திஸ் இஸ் காப்பர் டீ. வை டீ மாதிரி இருக்குது, அவ்வளோ சிம்பிள் தான். பயாலஜியில் எப்பவுமே ரொம்ப சோம்பேறித்தனமான பேர் இருக்கும். ஒரு விஷயத்துக்கு என்ன மீனிங்கோ அதுதான் அதோட நேமாகவும் இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஹார்மோன் ரிலீஸிங் ஐயூடிஸ். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ராயூட்ரைன் டிவைசஸ் எல்லாமே ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணும். ஸோ ஸ்பெசிஃபிக்கான ஹார்மோன்ஸ் ஹையராக ரிலீஸ் ஆகும்போது தி ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் வந்து கேனாட் ஹேப்பன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஹார்மோன் ரிலீஸிங் ஐயூடிஸ் ஓகே. ஸோ இது என்ன பண்ணும், மியூக்கஸ் ஆஃப் த சர்விக்ஸ் திக்கர். அதாவது ஒரு சர்விக்ஸில் அதோட செக்ரீட்டரி ஃப்ளூயிட் இருக்குல்ல மியூக்கஸ், அது எவ்வளோ தூரத்துக்கு வாட்டரியாக இருக்கோ அப்போ தான் ஸ்பெர்ம்ஸ் கேன் ஈஸிலி ட்ராவல். பட் இந்த மாதிரி கேசஸ் அப்போ என்ன ஆகும்னா சர்விக்கல் மியூக்கஸ் ரொம்ப திக்காச்சுன்னா ஸ்பெர்ம் கேன் நெவர் ட்ராவல் ஓகே. ரொம்ப சிம்பிளான மெக்கானிசம் இஸ் வாட் இஸ் திஸ் ஹார்மோனல் ரிலீஸிங் ஐயூடிஸ். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும், இட் வில் மேக் த சர்விக்கல் மியூக்கஸ் வெரி திக். Next என்னது, this mucus block the sperm so that it cannot reach the egg. So அந்த டைம் அப்போ spermனால how much ever the sperm tries to swim it cannot reach the egg. அதுக்கப்புறம் the hormones in the IUD can also prevent ovulation. For example progestastat. This is very important 1 mark question okay ma'am. So the most important hormonal releasing IUD is progestastat okay. அதுக்கப்புறம் levonorgestrel இதெல்லாமே வந்து LNG20 பட் இதெல்லாமே இப்போ ரிலீஸ் பண்ணுது. பட் ஃபர்ஸ்ட்லேருந்தே இருக்கிறது ப்ரொஜெஸ்ட்ராஸ்டாட் ஓகேவா. திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் 1 mark question. ஸோ இது எதுக்கான எக்ஸாம்பிள்னா ஹார்மோன் ரிலீஸிங் ஐயூடிஸ். ஸோ பேசிக்காக இந்த ஹார்மோன் ரிலீஸிங் ஐயூடிஸ் என்ன பண்ணுன்னா ஹார்மோனை வந்து ரொம்ப அதிகமாக என்ன பண்ணும், அதோட செயலை இழக்க வச்சிரும். இஃப் நாட் இட் வில் செக்ரீட் அ ஹார்மோன் விச் வில் ஹாவ் அ ரிவர்ஸ் effect on the sperms ஓகேவா. ஸோ பேசிக்காக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஜெஸ்ட்ரோஸ்டாட் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, ஒரு சர்விக்கலில் இருக்கிற மியூக்கஸை ரொம்ப திக்கண்டாக்கிடும். ஸோ எப்போ ஒரு சர்விக்கலில் இருக்கிற மியூக்கஸ் ரொம்ப திக்கண்டாக இருக்கோ அப்போ ஸ்பெர்ம் கேனாட் ட்ராவல் த்ரூ த ஃபெலோப்பியன் டியூப். ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ திஸ் இஸ் த intrauterine devices. Next hormonal releasing. See this is a progesterastat, this is LNG20. So இது வந்து இங்க காப்பருக்கு பதிலா it will release hormones okay. That's the major difference between copper T and hormonal barriers okay. Next there are few other barriers right. So this is a well known barrier for everybody but
See, this copper T also we studied, and இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் ஆஃப் யூ மைட் நாட் ஹவ் ஹர்ட், தட்ஸ் கால்ட் அஸ் இம்ப்ளான்ட். இம்ப்ளான்ட்னா என்ன அர்த்தம்னா குட்டி குட்டி ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும், இந்த ஸ்ட்ரிப்ஸ்குள்ளார ஹார்மோன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்கின்னோட லேயருக்கு கீழே ப்ளேஸ் பண்ணும்போது அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் இந்த ஸ்ட்ரிப்பில் இருக்கிற ஹார்மோன்ஸ் வந்து பிளட் ஸ்ட்ரீமில் வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும். பட் இதெல்லாம் மோஸ்ட்டாக யாருமே சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, பட் ரேர் கேசஸ் பீப்புள் யூஸ் திஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஓரல் கான்ட்ரசெப்டிவ். ஓரல் கான்ட்ரசெப்டிவ்னா என்னது? பில்ஸ், மாத்திரை. ஓகேவா? ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த மாத்திரையெல்லாம் என்ன பண்ணும், ஓவிலேட்டரி டேட்டை வந்து யூனோ தள்ளி போக வைக்கும். இல்லை இந்த மாத்திரையெல்லாம் என்ன பண்ணுன்னா இம்மீடியட்டாக மென்ஸ்ட்ருவல் டேஸை வந்து ட்ரிகர் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது தான் இந்த ஓரல் கான்ட்ரசெப்டிவ்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் பில்ஸ். ஸோ தே ஹாவ் டு பி அட்மினிஸ்டர் ஃபார் 21 days. ஓகே, ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த 5th day ஆஃப் த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள். ஸோ அப்படி ப்ராப்பராக பண்ணோன்னா ஈவன் இஃப் ஒரு ஃபீட்டஸ் ஃபார்ம் ஆகுதோ ஃபார்ம் ஆகலையோ எவ்ரி 20th டேக்கு அப்புறம் கரெக்டாக ஒரு மென்ஸ்ட்ருவல் டே வந்து ஸ்டார்ட் ஆயிரும். பட் இதுவுமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் திஸ் ஸ்பெசிஃபிக்கான மெத்தடோட பெரிய பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஆஸ் மந்த்ஸ் கோ பை ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோடைய சைக்கிள் இருக்குல்ல அதையே ரொம்ப இர்ரெகுலராக மாற்றிடும். ஸோ அதனால பீப்புள் டோன்ட் கோ ஃபார் இட், ஈவன் டாக்டர்ஸ் டோன்ட் சஜஸ்ட் ஃபார் இட், பட் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் அ கேப் ஆஃப் 7 days த கோர்ஸ் ஹேஸ் டு பி ரிப்பீட்டட். ஓகே, ஸோ இப்போ எப்படி 5th டேலேருந்து 20th டே வரைக்கும் பண்ணணும். அதுக்கப்புறம் 20th ஃபார் எக்ஸாம்பிள் அகெயின் 1st to 5th டே ஒரு பிரேக்கு, அதுக்கப்புறம் அகெயின் 6th to 20th டே. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக இந்த பில்ஸ்லாம் எடுக்கும்போது வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ஸ் இஸ் த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் இஸ் பீயிங் மெயின்டைன். பட் ஒன்ஸ் இந்த பில்ஸ் நிறுத்தினதுக்கப்புறம் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் ரொம்ப இர்ரெகுலராக ஆயிரும், ரொம்ப ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ட் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் நாட் த ப்ராப்பர் மெத்தட், பட் ஸ்டில் பீப்புள் ஃபாலோ இட். See, I told you, right? இதுதான். ஸோ 1 2 3 4 5. ஸோ இந்த டேஸ்லாம் எடுக்காமல் இந்த டேஸில் கரெக்டாக பில்ஸ் தில் ஸ்டார்ட் டேக்கிங் இட். ஸோ 22nd 23rdலேருந்து யூட்டரஸ் என்ன ஆகும், மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்காக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஆஃப்டர் த 20th டே கரெக்டாக மென்ஸ்ட்ருவல் டே வில் ஸ்டார்ட். ஓகே, இதுதான் பேசிக்கான ஒரு பில்லோடைய மெக்கானிசம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் சஹேலி. திஸ் சஹேலி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை இந்தியன் கவர்மெண்ட். ஓகே, இந்த பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஒரு காலத்தில் என்ன பண்ணுச்சுன்னா வீடு வீடாக போயிட்டு இதோட அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிட்டு it started giving a lot of awareness and பீப்புளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி பண்ணது தான் சஹேலி. ஓகே, ஸோ சஹேலி தான் இஸ் அ நான் ஸ்டீராய்டல். ஸோ ஸ்டீராய்ட்ஸ் உடம்புக்குள்ளே செலுத்தாது. எவ்வளோ தூரத்துக்கு உடம்புக்குள்ளே நிறைய ஸ்டீராய்ட்ஸ் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு ஃபார் அ ஃபீமேல் இட் ஆட்ஸ் அப் டு த வெயிட். ஓகேவா? ஒரு வெயிட் நிறையா போடும். ஸோ இது நான் ஸ்டீராய்டல் ஓரல் கான்ட்ரசெப்டிவ். ஓகே, இட் இஸ் டெவலப்ட் இன் லக்னோ. இது பேர் ஒன்ஸ் அ வீக் பில் அண்ட் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஸ்டின். ஓகே, இந்த பில் வந்து எவ்ரி வீக் ஒரு பில் எடுத்தால் போதும். திஸ் பில் வில் ரெகுலேட் த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள். அதாவது எவ்ரி 28 டேஸ்க்கு இட் ரெகுலேட்ஸ் த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள். ஓகே, ஸோ திஸ் இஸ் த யூனோ சஹேலி. இது ஒன்ஸ் இன் அ வீக் கவர்மெண்ட்டே வந்து இட் ஸ்டார்டட். எங்கள் சிடிஆர்ஐ லக்னோவில் தே ஸ்டார்டட் டெவலப்பிங் திஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்ஜெக்டபிள்ஸ். ஓகே, ஸோ இன்ஜெக்டபிள்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்கின்னோடைய அண்டர் லேயரில் ப்ளேஸ் பண்ணுறது இஸ் வாட் இஸ் இன்ஜெக்டபிள்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இன்ஜெக்டபிள் has to be taken within the 72 hours. ஓகே, ஸோ என்ன இந்த இன்ஜெக்டபிள் பண்ணோன்னா கரெக்டாக now there has been an intercourse happening. ஒரு ஸ்பெர்ம் வந்து ஒரு ஃபீமேலோட பாடியில் 48 hours to 72 hours ரொம்ப வயபிளாக இருக்கும். வயபிளாக இருக்கும்னா உயிரோடு இருக்கும். திஸ் வில் ஹாவ் த யூனோ potentiality to fuse with what? The egg. ஓகேவா? ஸோ இட் should be taken within 72 hours of unprotected intercourse. ஓகே, ஸோ
progestogen or progestrogen estrogen can be injected. So இந்த மாதிரி இருக்கும்போது what exactly happens when there's a lot of progesterone and estrogen hormone gushing, correct, menstrual cycle can be started. So இந்த மாதிரி it can be injected. Okay, ஓகே, இப்போ நம்ம சர்ஜிக்கல் மெத்தட் பற்றி வரலாம். சர்ஜிக்கல் மெத்தட் வந்து மோஸ்ட் காமனரி மெத்தட். ஸோ இந்த மெத்தடை தான் வந்து ஃபேமிலி பிளானிங் அப்படின்னு இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. ஓகே, தெர் ஆர் 2 important things, வெசாக்டோமி அண்ட் டியூபெக்டோமி. ஸோ இப்போது வேசக்டோமி அண்ட் டியூபெக்டோமி எப்படி பண்ணுவாங்கன்னு ஐ வில் டீச் யூ இன் ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே, இப்போ வந்து இது மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஓகேவா, இப்போ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் there is vasa efferents, okay, and this is vasa deferens, and female there is fallopian tube. இப்போ ஒரு மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, எப்படி இதை ஸ்பெசிஃபிக்காக பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டியூபை ஐதர் கட் பண்ணிடுவாங்க, அப்படி இல்லாட்டி அந்த டியூபை இப்படி பெண்ட் பண்ணிவிட்டு there is a thick thread which they will tie it. See now, இப்போது ஒரு ஃபீமேலோட ஃபெலோப்பியன் டியூப் இதுதான். ஓகேவா, அப்போது ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஐதர் they will do this. ஓகே, இந்த ஸ்பெசிஃபிக்கான அச்சோ ஃபுல்லாக அழியுதா, தட்ஸ் ஓகே. நவ் இஃப் திஸ் இஸ் த ஃபெலோப்பியன் டியூப், இப்போ நான் எல்லோ கலர் பென் யூஸ் பண்ணுறது தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டியூப் இருக்கு இல்லையா, இந்த டியூபை இந்த மாதிரி இப்படி கொண்டு வந்துடுவாங்க. ஓகே ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூஸ்வலி. ஓகே, அப்போது இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்பேஸ் இருக்குல்ல, த க்ரீன் இங்க் விச் ஐம் யூஸிங், இந்த ஸ்பேஸில் ஒரு டைட்டான நாட் கட்டிடுவாங்க. ஓகே, இப்போது இப்படி இருக்கும் போது என்ன நடக்கும்னா ஸ்பெசிஃபிக்கலி ஒரு எக்கு வந்து when this egg it will not, இதுக்கு மேலே எக்கு வர முடியாது. அப்போ என்ன ஆகும்னா இந்த ஃபெலோப்பியன் டியூபியூல்லே எக்கு வந்து டிசால்வ் ஆகிடும். பட் எவ்ரி மந்த் நடக்கிற மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்துட்டு தான் இருக்கும். பிகாஸ் எண்டோமெட்ரியம் திக்னிங் தான் எனிவேஸ் கோயிங் டு பி கெட்டிங் அவுட் சைட் த பாடி. ஸோ இது பேர் தான் வந்து என்னது, ஃபெலோப்பியன் டியூப். ஸோ டியூபெக்டோமி, டியூபல் லைகேஷன். ஓகேவா, இப்போ வேசக்டோமின்னு என்ன அர்த்தம்னா அதே மாதிரி வாசாஸ் பிளேஸில் வாட் பீப்புள் டூ இஸ் சம்டைம்ஸ் they கட் இட், கட் பண்ணிவிட்டு இங்கே there is a knot, இங்கே there is a knot. ஓகே, ஸோ மோஸ்ட்டாக இப்படி பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி வாட் டு தே டூ இஸ் இந்த மாதிரி டியூபை பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே there is a knot and இங்கே there is a knot. Okay, so what exactly happens? So usually most of the cases this is a very successful case, but still that 99% if it's successful, 1% family planning உமே வந்து ஃபெயிலியர் ஆன cases are also there. Okay, so this is what is vasectomy and tubectomy. See, I told you right, இந்த மாதிரி கட்டி விட்டுருவாங்க. Alright, so fallopian tubules are cut out, that's tubectomy. When the vasa place, vasa deferens is tied out, it is vasectomy. Okay, so usually cut பண்ண மாட்டாங்க, they just tie it up. Okay, next medical termination of pregnancy. இப்போ நம்ம what is MTP, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ரெக்னென்சியை abort மெடிக்கலாக லீகலாக அபார்ட் பண்ணுறது இஸ் கால்ட் அஸ் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி. ஓகேவா, இப்போ யூஸ்வலாக வந்து அபார்ஷன் பண்ணணும், லீகலி பண்ணணும் அப்படின்னா தெர் ஆர் சர்டன் ரீசன்ஸ் இருக்கணும் அதுக்கு. ஓகேவா, ஸோ வாட் ஆர் த ரீசன்ஸ்னால் அது வந்து ஒரு அன்ப்ரொடெக்டடான இன்டர்கோர்ஸ் மூலியமாக வந்த ஒரு ஃபீட்டஸாக இருக்கலாம், இல்லை அன்பிளான்டான ஒரு ப்ரெக்னென்சியாக இருக்கலாம், இல்லாட்டி அந்த சைல்டுக்கு ஏதாவது ஒரு அப்நார்மாலிட்டியாக இருக்கலாம், ஸோ இல்லாட்டி அது ஒரு ரேப் விக்டிம் அவங்க இருந்தாங்கனாலுமே ஆல் ஆஃப் திஸ் இஸ் லீகலி
superb to do in medical termination of pregnancy. Okay va? So it is a legitimate process. It's a legal process. Okay, so and it is safer during the first quarter period of the pregnancy. First quarter period na ஒரு pregnancy வந்து 9 monthsனா இதை வந்து 3 trimesters-ஆக பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் 3 months, நெக்ஸ்ட் 3 months, அதுக்கு அடுத்து 3 months. ஸோ யூஸ்வலாக 3rd month to 4th month-க்குள்ள ஒரு மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி இஸ் அ வெரி சேஃப் டெர்மினேஷன். ஓகேவா? ஸோ மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி இஸ் தி எக்ஸ்பல்ஷன் ஆஃப் த ப்ரெக்னென்சி டிஷ்யூ. ஸோ ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கட்டும், யோக் சாக் ஃபார்ம் ஆனதாக இருக்கட்டும், ஸோ ஒரு இனிஷியல் ஃபேஸஸ் ஆஃப் ப்ரெக்னென்சியில் சே த மேக்ஸிமம் 1 or 2 months பில்ஸ் வச்சு யூ கேன் dissolve the pregnancy. But after ஒரு 3rd month ஒரு 4th month வரைக்கும் போகும்போது வாட் எக்ஸாக்ட்லினா அந்த மாதிரி pills is extremely dangerous for the baby. In case baby is not aborted, அந்த baby ஏதாவது ஒரு அனாமலையோட ஒரு mentally retarded சைல்டாக கூட பிறக்கலாம். ஓகே, அண்ட் மதருக்குமே that's not the safe. In that case they go for an operation. So அந்த operation is what is this medical termination of pregnancy. Okay va? The maximum of the termination process is done during the first 12 weeks. So first 12 weeks na enna artham? First 3 months. Okay, first 3 months kulla இது பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் there is a possibility of pills and அதுக்கப்புறம் that's completely unsafe. ஸோ இதுதான் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி. இப்போ நம்ம செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் பற்றி படிக்க போகிறோம். இது STI அப்படின்னு சொல்லுவாங்க, STD அப்படின்னு சொல்லுவாங்க. செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் ஆர் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிஸார்டர். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ஷன் transmitted to healthy females or males through a sexual intercourse, which means that ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்டர்கோர்ஸ் அப்போது ஒரு ஹெல்தியான பீப்புளுக்கு ஒரு இன்ஃபெக்டடான பார்ட்னர்லேருந்து போயிடுச்சுன்னா தட்ஸ் கால்ட் அஸ் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். இங்கே வந்து யாராக இருக்கலாம், அது மேலாகவும் இருக்கலாம், ஃபீமேலாகவும் இருக்கலாம், ஹூ இஸ் பாசிங் தட் இன்ஃபெக்டட் டிஸார்டர். ஓகேவா? அதுக்கப்புறம் இதை வந்து ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்க்குமே சொல்லுவாங்க. இப்போ எல்லா ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸுமே வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிஸார்டர் கிடையாது, இன்ஃபெக்ஷன். இப்போ டிஸார்டருக்கும் இன்ஃபெக்ஷனுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிஸார்டர்னால் என்ன அர்த்தம்னா ஹர்பிஸ், எய்ட்ஸ், இது எல்லாமே டிஸார்டர். பட் இன்ஃபெக்ஷனாக என்னது, ஒரு ஸ்பெசிஃபிக்கான யூரினரி இன்ஃபெக்ஷன், இல்லை ஒரு ஃபெலோப்பியன் டியூபோட குட்டி மைனர் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்னது இன்ஃபெக்ஷன். ஸோ வெனிரல் டிசீசஸ், வெனிரல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரீப்ரொடக்டிவ் டிசீசஸ். ஸோ இந்த வெனிரல் வந்து காமன் டேர்ம் ஃபார் போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ். ஓகே, அது பேர் தான் வெனிரல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போது இந்த ஸ்பெசிஃபிக்கான செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்னால தான் ஸ்ப்ரெட் ஆகணும்னு இல்லை. ஓகேவா? இந்த அருவி படம்லாம் பார்த்தீங்கன்னா யூ வுட் நோ எப்படி ஒரு எய்ட்ஸ் பரவும், அந்த பொண்ணுக்கு கையில் அடிபட்டிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும், அவளோட டிஷ்யூ வந்து என்வாயரன்மெண்ட்டோட எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. அப்போ பிளட் எல்லாமே அவளுக்கு தெரியுது. அப்போ ஒரு இளநீ வெட்டுறவங்க என்ன பண்ணுறாங்க, இளநீ வெட்டும் போது அந்த அருவால் அவங்க கையை வெட்டுறாங்க. ஓகேவா? அப்போ அங்கே இருக்கிற ஒரு பிளட் ட்ராப்லெட் லைட்டாக அவளோட பிளட்டோட கான்டாக்ட் ஆகுது. So this is called as blood to blood contact. Okay, so in the blood to blood contact da is a very major reason for AIDS. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா, சம்டைம்ஸ் யூஸ்வலாக ஒரு பிளட் டோனார், இப்போ நான் ஒரு பிளட் டோனாராக இருக்கேன்னா எனக்கு பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுப்பாங்க. செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் இருக்கா, நார்மலாக பிளட்டில் ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குது, தைராய்டு இருக்குது, ப்ராப்பராக ஃபில்ட்ரு பண்ணிட்டு தான் என்னை ஒரு பிளட் டோனார்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் ரொம்ப அன்ஃபேவரபுளாக இருக்கும் போது என்ன ஆகிடும், சம்டைம்ஸ் மிஸ் பண்ணிடுவாங்க பார்க்குறதுக்கு, சம்டைம்ஸ் ரிப்போர்ட் ஃபால்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி டைமில் என்ன நடக்கும்னா, அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிளட் டோனார் வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவாக இருக்கும் போது அந்த பிளட்டை ஏதாவது ஒரு ஹியூமனுக்கு, அதாவது ஒரு ஹெல்தி ஹியூமனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும், அவங்களுமே பாசிட்டிவாக மாறிடுவாங்க. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட் திங்ஸ் லைக் நான் கான்ட்ராக்சுவல். ஸோ கான்ட்ராக்சுவல்னால் இன்டர்கோர்ஸ், பட் நான் கான்ட்ராக்சுவல்னால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஃபார்
எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேர் ரொம்ப ஸ்டைலிஷாக டேட்டூஸ்லாம் குத்திக்கிறாங்க. ஸோ டேட்டூ இஸ் ஆல்சோ பிளட் டு பிளட் காண்டாக்ட். இப்போ ஒருத்தவங்களுக்கு யூஸ் பண்ண டேட்டூ நீடில்ஸ் அடுத்தவங்களுக்கு யூஸ் பண்ணலைன்னா வெல் அண்ட் குட். அண்ட் அந்த டேட்டூவோட இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டெரிலைஸ் பண்ணாங்கன்னா வெல் அண்ட் குட். பட் சம்டைம்ஸ் சில பேர் அவேர்னஸே இல்லாமல் அந்த நீடில் சும்மா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்னொரு பர்சனுக்கும் டேட்டூ பண்ணுறாங்க. இல்லை இந்த மாதிரி ஹாஸ்டல் லைஃப்லலாம் பசங்க ஒன்றா இருக்கும்போது பீட் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் ஒரே பிளேடு ரேசர் பிளேட்ஸ் எல்லாமே, ஒரு பாய்க்கு வந்து அவனுக்கே தெரியாமல் ஹெச்ஐவி இருக்குன்னா அவன் ரேசர் பிளேடு எல்லாமே யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் ஹெச்ஐவி டிரான்ஸ்மிட் ஆகுறது. இந்த மாதிரி தான் ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்டர்கோர்ஸை விட ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட் டிஸார்டர் பறக்குதுன்னா இந்த மாதிரி தான் நான் கான்ட்ராக்சுவல் டிஸார்டர்ஸ் மூலிமா தான் பரவுது. ஓகேவா? ஸோ இப்போது இந்த எஸ்டிடிஸ் இஸ் காஸ்ட் பை யார் யார் யார்? ஃபர்ஸ்ட் இஸ் பாக்டீரியா. பாக்டீரியாவும் காஸ் பண்ணுது, பேரசைட்டும் காஸ் பண்ணுது, வைரஸும் காஸ் பண்ணுது. ஓகே, இப்போ பாக்டீரியானா கிளமைடியா, சிஃபிலிஸ், கொனோரியா இது எல்லாமே பாக்டீரியலி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிஸார்டர்ஸ். பேரசைட்ஸ் என்னது? ட்ரைகோமோனியாசிஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னது? பியூபிக் லைஸ். சில பேருக்கு அவங்க ப்ரைவேட் பார்ட்ஸில் வந்து லைஸ் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து அட்டர் அன்ஹைஜீனிக்காக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஓகேவா? ப்ராப்பராக பியூபிக் ஹேர், ஆம்பிட்டில் இருக்கிற ஹேர்லாம் ரிமூவ் பண்ணாமல் சுத்தமாக ஹைஜீனிக்கே இல்லாமல் இருக்காங்களே, ஸோ அந்த மாதிரி ஸ்கேபீஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்கேபீஸ்னால் குட்டி குட்டி சொறி வர்றது அந்த மாதிரிலாம். ஸோ தோஸ் ஆர் பேரசைட்ஸ். அதுக்கப்புறம் வைரஸ். வைரஸ் வி ஆல் நோ தட் hepatitis, HIV, human papilloma virus, genital warts, ஓகேவா? ஸோ herpes. ஸோ இதெல்லாமே டிஃப்ரெண்ட் STIs cause. ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்லைட். இதுலேருந்து 1 marks கேட்பாங்க. ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் டு டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் லைக் ப்ளீஸ் டூ இட் பிகாஸ் திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஸ்லைட். ஓகே, இதுக்கப்புறம் ஓகே இப்போ நம்ம எஸ்டிஐஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே பாக்டீரியல் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட், இதெல்லாமே வைரல். நம்ம போன ஸ்லைட் பார்த்தோம்ல. ஸோ இப்போ பேசிக்காக எஸ்டிஐனா என்னென்னு உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஐடியா இருக்கும். பட் ஆனால் நம்ம நெக்ஸ்ட்டு லெக்சரில் வி வில் டாக் அபவுட் 1 by 1 ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிஸார்டருக்கும் என்ன காசிட்டிவ் ஏஜென்ட், சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், அதோட ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஐ வில் மீட் யூ ஆல் இன் reproductive health lecture number 3. Until then, bye bye and stay tuned. Hello my darling pasangla, welcome to lecture 3 of reproductive health. So இதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம் லெக்சர் 1. லெக்சர் 2ல் வந்து கான்ட்ரசெப்டிவ்ஸ் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிஸார்டர்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த லெக்சர் 3ல் நம்ம செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிஸார்டர்ஸ் 1 by 1 வாட் எக்ஸாக்ட்லி இஸ் இட், அதோட காசிட்டிவ் ஏஜென்ட் என்ன, அதோட சிம்டம்ஸ் என்ன, அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், அது 1 by 1 பார்க்கலாம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இஸ் gonorrhea. ஓகே, ஸோ கொனீரியாவை காஸ் பண்ணுற ஆர்கனிசம் இஸ் நிசீரியே கொனீரியே. ஓகே, இட் இஸ் அ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஸோ பேசிக்காக இதோட சிம்டம்ஸ் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ்க்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இது கொஞ்சம் ரேர் தான். ஓகே, இட்ஸ் நாட் மோஸ்ட் ஆஃபன் காஸ்ட் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். ஸோ இப்போ வந்து ஒரு மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் ஒரு மியூக்கோசா, ஒரு பஸ் மாதிரினா லைட் yellowish ஸ்மெல்லிங் பஸ் மாதிரி. இப்போ ஒரு மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோட யுரேத்ராலேருந்து என்னெல்லாம் டிஸ்சார்ஜ் ஆகும், ஒன்று சீமன் இஸ் த டிஸ்சார்ஜ், இஃப் நாட் யூரின் இஸ் த டிஸ்சார்ஜ். பட் இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு பஸ் மாதிரியான செக்ரீஷன் எவ்ரி இன்டர்வல்ஸ்க்கு வந்துகிட்டே இருந்துச்சுன்னா somebody should be very aware. நான் இந்த டாப்பிக்கை ரொம்ப இன்டெப்த்தாக ஐம் கோயிங் டு டீச் ஆல் பிகாஸ் இது வந்து மோர் தென் த ஸ்டடீஸ் லைஃப்க்கு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நம்மளோட பர்சனல் ஹைஜீன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த பர்சனல் ஹைஜீனை விட நம்ம பியூபிக் பார்ட்டில் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுன்னா இமீடியட்லி இட்ஸ் பெட்டர் டு கோ அண்ட் டூ அ டாக்டர் செக்அப். சரியா? செகண்ட் என்னென்னா டெஸ்டிகல்ஸ், ஸ்க்ராட்டல் சாக்குமே சரி பீனிஸுமே சரி ரொம்ப இன்ஃப்ளேம்டாக இருக்கிறது, பிகர் த சைஸ், ஒரு யூஷுவல் சைஸ் விட ரொம்ப இன்ஃப்ளேம்டாக இருந்துச்சுன்னா இதுதான் மேல்ஸுக்கான ஒரு சிம்டம். ஓகே, ஃபீமேல்ஸ்க்கு என்ன இருக்கும், அதே மாதிரி பஸ் லைக் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்.
செகண்ட் திங் ஹெவியர் பீரியட்ஸ் ஆர் ஸ்பாட்டிங். ஸோ யூஸ்வலாக சம் விமன் மைட் திங்க் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நார்மலாக தான் இருக்குது அண்ட் இட்ஸ் வெரி ஹையர், பட் தட்ஸ் நாட் த கேஸ். சில விமனுக்கு திஸ் குட் பி தி ஒன் அண்ட் ஒன்லி சிம்டம் ஆஃப் திஸ் நிசீரியா குனீரியா. ஓகேவா? இப்போ காமனான சிம்டம்ஸ் என்னென்னா பெயின்ஃபுல் சென்சேஷன். ஸோ ஒரு யூரினேஷன் அப்போது ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருந்தால் எப்படி ஒரு பெயின்ஃபுல் சென்சேஷன் இருக்குமோ அந்த மாதிரி பெயின்ஃபுல் சென்சேஷன் இருக்கும். ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும், சோர் த்ரோட் இருக்கும், பெயின் டியூரிங் அன் இன்டர்கோர்ஸ், அதுக்கப்புறம் ஃபீவர். இப்போ வந்து இது எல்லாமே வந்து ஒரு ரொம்ப காமனான சிம்டம் எனி பர்சன் கூட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, பட் இதெல்லாம் ஒரு சிம்டம் வச்சு ஒரு எஸ்டிஐ இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இன்கேஸ் யூர் சஃபரிங், எனிபடி இஸ் சஃபரிங் ஃப்ரம் திஸ், it's very safe to go and have a checkup with doctor. ஓகேவா? ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? ஆன்டிபயோட்டிக் மெடிசன்ஸ் தான் கொடுப்பாங்க, அசித்ரோமைசினும் டாக்ஸிசைக்ளினும். ஓகேவா? அசித்ரோமைசின் நார்மலாக ஒரு கோல்டுக்கே நம்ம அதுதான் போடுவோம், பட் இங்கே ஃபார் கொனோரியாவுக்குமே திஸ் இஸ் த ப்ரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த பேசிக் சிம்டம்ஸ் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக. ஸோ ப்ளீடிங் இன் பிட்வீன் த பீரியட்ஸ் இஸ் கால்டு ஸ்பாட்டிங். ஓகே, ஸோ ஸ்பாட்டிங்னா ஒரு மென்ஸ்ட்ருவல் சைக்கிளுக்கு நடுவில் ரெகுலர் இன்டர்வல்ஸில் when there is a bleeding that's called as spotting. ஓகே, ஸோ இந்த மாதிரியான லீஜர், how pus is being formed, இந்த மாதிரி pus secretion. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் pus, லைட் yellowish ஒரு மாதிரியானது. ஸோ I put all of these images for your awareness. சரியா? நெக்ஸ்ட் விஷயம் என்ன பார்க்க போகிறோன்னா சிஃபிலிஸ். ஸோ சிஃபிலிஸ் யார் காஸ் பண்ணுறா? ட்ரெப்போனிமா பேலிடம் இஸ் வாட் இஸ் காஸ்ட் சிஃபிலிஸ். ஸோ இப்போது இது என்ன, இது பேர் கேங்க்ரி. ஓகே, இது வந்து சான்ஸ்ரின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் திஸ் ப்ரொனன்சியேஷன். இட்ஸ் கேங்க்ரி. ஓகே, ஸோ இப்போது ஆர் கேங்கர் இது மாதிரி சொல்லுவாங்க. இப்போது இந்த டிரான்ஸ்மிஷன் எப்படி இருக்கும்னா பேசிக்காக இட் இஸ் லைக் பாடி டு பாடி டிரான்ஸ்மிஷன் டியூரிங் அன் இன்டர்கோர்ஸ். இந்த ஸ்பெசிஃபிக்கான சிஃபிலிஸ் வந்து இட் இஸ் கெட்டிங் ட்ரான்ஸ்ஃபர்ட். ஓகே, அதே மாதிரி இதுக்கும் ஆன்டிபயோட்டிக். ஸோ போன நம்ம கொனீரியாவுக்கும் காமன் ஆன்டிபயோட்டிக் வாட் வி சா இஸ் டாக்ஸிசைக்ளின். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இதோட ப்ரைமரி ஸ்டேஜ் என்ன? ஒரு சிஃபிலிஸோட ப்ரைமரி ஸ்டேஜ் இனிஷியலாக பாடியில் சிஃபிலிஸ் இருந்துச்சுன்னா வாட் ஆர் த சிம்டம்ஸ்? ஃபஸ்ட் என்னென்னா 3 to 4 weeks after a person contracts the bacteria. அதாவது இந்த சிஃபிலிஸ் பாக்டீரியா இருக்கு இல்லையா, ட்ரெப்போனிமா பேலிடம், இது ஒரு பாடிக்குள்ளே வந்த உடனே இதுக்கு ஒரு இன்குபேஷன் பீரியட் இருக்கும். இன்குபேஷன் பீரியட்னா ஒரு பாக்டீரியாவோ ஒரு வைரஸோ இல்லை ஏதோ ஒரு ஆர்கானிசம், ஒரு ஃபங்கையோ நம்மளோட ஹியூமன் பாடியில் வளர்கிறதுக்கு சர்டன் பீரியட் எடுத்துக்கும். சார் இப்போ வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸா கோல்டெல்லாம் பார்த்தோன்னா ஹார்ட்லி 24 hours தான் எடுக்கும். பட் இந்த மாதிரியான சம்டைம்ஸ் இன்குபேஷன் பீரியட் ஆஃப் எய்ட்ஸ் இஸ் மோர் தென் 20 years. ஓகேவா? அதோட சிம்டம்ஸ் வெளிப்படுத்துறதுக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி இதோட ப்ரைமரி ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அப்போது அந்த இன்குபேஷன் பீரியட் இதுக்கு யூஸ்வலாக 3 to 4 weeks. ஸோ 3 to 4 weeksக்கு அப்புறம் தான் நம்ம சிம்டம்ஸே வர ஆரம்பிக்கும். ஸோ எப்படி ஆரம்பிக்கும்? வித் அ ஸ்மால் round sore called as cankry. ஸோ பியூபிக் ஆர்கன்ஸ்லையும் சரி ஸ்கின்ஸ்லையும் சரி ஒரு குட்டியாக ரவுண்டாக ஒரு சோர் மாதிரி, சோர்னா இச்சிங்காக வலிக்கிற மாதிரி ஒரு சோர் ஆரம்பிக்கும். ஓகே, இந்த கேங்கர் இஸ் பெயின்லெஸ். ஓகே, இது சுத்தமாக எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அரிக்குமே தவிர ஒரு மாதிரி வலிக்கலாம் செய்யாது. பட் அந்த கேங்கர் இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் வந்து பாக்டீரியா இருக்கும். அந்த கேங்கரை டச் பண்ணிவிட்டு when you touch some other part, அந்த பார்ட்லேயுமே கேங்கர் வர ஆரம்பிக்கும். ஸோ பேசிக்காக திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, செகண்ட் ஸ்டெப் என்ன நடக்கும்னா செகண்டரி ஸ்டேஜ். இன்னும் நம்ம நல்லா வளர விட்டுட்டோம் நம்ம பாடியில் இந்த பாக்டீரியானா ஸ்கின் ரேஷஸ் அண்ட் சோர் த்ரோட், ஃபுல்லாக ரெட்டாக ரேஷஸ், இந்த மாதிரி ரெட்டாக ரேஷஸ் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஹெட்ஏக்ஸ், எப்போவுமே தலைவலி, லிம்ஃப் நோட்ஸ் எல்லாம் ஸ்வோலனாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கெல்லாம் நம்மளோட லிம்ஃப் நோட்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்வோலனாக, எப்படி கோல்டு வந்துச்சுன்னா ரொம்ப வீங்கி போய் லிம்ஃபாக கட்டியாக இருக்குது,
அந்த மாதிரி இதுலேயுமே இருக்கும். அப்புறம் ஃபெட்டிக்னா வாந்தி வர மாதிரி இருக்கிறது, மயக்கம் வர மாதிரி இருக்கிறது, அப்புறம் ஃபீவர், வெயிட் லாஸ், ஹேர் லாஸ், ஏக்கிங் ஜாயின்ட்ஸ், இதெல்லாமே எவ்வளோ காமனான சிம்டம்ஸில் எதுவாக இருந்தாலும் இப்போ கூட நான் ஒரு 1 hour கண்டினியூஸாக என்னென்னா ஐ ஹாவ் மை ஜாயிண்ட் பெயின். பட் எதனால் இதோட இதை அசோசியேட் பண்ணிக்கிறாங்கன்னா இது எல்லாமே ஒரு பர்சனுக்கு இருக்கும், 1-2 இருக்காது. ஓகே, ஸோ இஸ் த பேசிக் செகண்டரி ஸ்டேஜ். ஓகே, லேட்டன்ட் ஸ்டேஜ்னால் இது பேர் என்னது? ஹிடன் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் என்ன நடக்கும்னா ப்ரைமரி சிம்டம்ஸும் சரி செகண்டரி சிம்டம்ஸும் சரி அந்த பர்சனுக்கு இருக்காது, டிஸப்பியர் ஆகிடும். அப்போது there won't be any noticeable symptoms. அப்போனா டெர்ஷரி ஸ்டேஜ், இந்த லேட்டன்ட் ஸ்டேஜுக்கு சிம்டமே கிடையாது. விச் மீன்ஸ் டு சே தட் பாக்டீரியா அதோட ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியலில் பாடியை நல்லா இன்ஃபெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். Okay, so however this bacteria remain in the body. So இந்த bacteria body விட்டு எங்கேயும் போகாது, it stays in the body because throughout the bloodstream this bacteria has been spread. Okay, this stage could last for years before progressing into the tertiary syphilis. So specific-ஆ இதுதான் சிஃபிலிஸோட ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான இயர்ஸ் இருக்கும். அந்த இயர் தான் இந்த லேட்டன் ஸ்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ டெர்ஷரி ஸ்டேஜில் என்னென்னலாம் நடக்கும்? சிஃபிலிஸ்னால் நார்மலாக என்ன சொல்கிறது, ஒரு பியூபிக் ஆர்கன் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு, மால் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு, டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு, அந்த மாதிரி இல்லாமல் நார்மலான ஆர்கன்ஸுமே பிளைண்ட்னஸ், கண்ணு தெரியாது, டெஃப்னஸ், காது கேட்காம போயிடும், மென்டல் இல்னஸ், நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தான், இன்றைக்கி பேசிகிட்டே இருக்கான், மென்டல் இல்னஸ், மெமரி லாஸ், டிமென்ஷியா, அப்புறம் நியூரோலாஜிக்கல் டிஸார்டர்ஸ், மென்ஜிட்டிஸ், ஸ்ட்ரோக் வர்றது, அதுக்கப்புறம் ஹார்ட் டிசீசஸ், அதுக்கப்புறம் நியூரோசிஃபிலிஸ். ஸோ நியூரோசிஃபிலிஸ்னால் என்ன அர்த்தம்? பிரெயினில் இருக்கிற ஃப்ளூயிட் அண்ட் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட், இந்த எல்லாத்துலேயுமே வந்து இந்த பாக்டீரியா இன்ஃபெக்ட் ஆகிறது இஸ் வாட் இஸ் த டெர்ஷரி ஸ்டேஜ். டெர்ஷரி ஸ்டேஜ் இஸ் த லாஸ்ட் ஸ்டேஜ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஸோ இந்த இது பார்த்தா கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்கும், பட் ஸ்டில் ஸோ திஸ் இஸ் ஹவு தி கேங்கர் இஸ். ஸோ திஸ் இஸ் த கேங்கர். ஸோ இது ஸ்டேஜ் 1 கேங்கர் எப்படி இருக்குமா? ஸ்டேஜ் 2 எப்படி இருக்கும்? பாடி ஃபுல்லாக ரேஷஸாக இருக்கும். அதுக்கப்புறம் after 3 to 15 years full body close. Okay, so this is about syphilis. அதுக்கப்புறம் கிளமைடியாசிஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? கிளமைடியாசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். கிளமைடியாசிஸ் இஸ் காஸ்ட் பை கிளமைடியா ட்ராக்கோமேட்டிஸ். ஸோ எப்போ நீங்கள் வந்து டெஸ்ட்டோ இல்லை புக்கில் எழுதினீங்கனாலோ சாரி ஐ ஷுட் ஹாவ் பின் இட்டாலிசைஸ்ட் இட், இஃப் நாட் தனித்தனியாக எழுதி என்ன பண்ணணும்? அண்டர்லைன் பண்ணிடணும். ஓகேவா, அப்படி இல்லாட்டி என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் கேபிட்டல் லெட்டரில் எழுதணுன்னாலும் இட்ஸ் ஃபீஸிபிள். ஓகே, இப்போ இதோட சிம்டம்ஸ் என்னது? அதே மாதிரி தான் எந்த ஒரு எஸ்டிடியாக இருந்தாலும் ஒரு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்லேருந்து ஒரு டிஸ்சார்ஜ் வரும். அதுதான் ப்ராப்பரான ஒரு எஸ்டிடிக்கான சிம்டம்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த சர்விக்ஸ், ஃப்ரீக்வெண்ட் அண்ட் பெயின்ஃபுல் யூரினேஷன். நம்ம எப்படி கொனோரியாவுக்கு பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதுவும். அதே மாதிரி மேல்ஸ்க்கு என்ன இருக்கும்? பெயின், டெண்டர்னஸ்னால் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்னஸ் அண்ட் ஸ்வெல்லிங் இன் த டெஸ்டிகல்ஸ். இன்னும் ரொம்ப சாகியாக, இன்னும் ரொம்ப சாஃப்டாக, அதோட நார்மல் ஷேப்பில் இல்லாமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் மேல்ஸுக்கும் ஃபீமேல்ஸ்க்கும் என்ன இருக்கும்? ரெக்டல் பெயின். ஓகே, ஏனஸ்க்கு இன்னும் உள்ளே இருக்கிற பகுதி இஸ் வாட் இஸ் ரெக்டம். ஸோ ரெக்டல் பெயின் அண்ட் தென் ரெக்டல் டிஸ்சார்ஜ் ஆஃப் ப்ளீட்டிங். ஸோ இந்த ஸ்டேஜ் அப்போ நிறைய பீப்புள் வில் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஈவன் தேர் இஸ் அ ட்ரீட்மெண்ட்டுக்குமே ஃபார் பைல்ஸ். ஸோ பைல்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் த மேஜர் சிம்டம் ஆஃப் கிளமைடியாசிஸ் இஸ் திஸ் ரெக்டல் டிஸ்சார்ஜ். ஓகே, அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்கறது தான். ஆஃப்லாக்சிசின், டாக்ஸிசைக்ளின், அசித்ரோமைசின் ரொம்ப காமனாக எங்கே போனாலும் டாக்டர் எழுதி கொடுக்குற பேசிக்கான ஆன்டிபயோட்டிக். ஓகேவா, ஸோ தீஸ் ஆர் த டிஸ்சார்ஜ் ஃப்ரம் கிளமைடியா. சி தி பஸ் கைண்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். ஓகே, ஸோ ஐ இன்ஃபெக்ஷன், கேன் யூ சி எப்படி க்ரீன் கலராக மாறிடுச்சு அந்த ஐ இன்ஃபெக்ஷன். அதுக்கப்புறம் த்ரோட் இன்ஃபெக்ஷன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஓகே, next is genital herpes. So genital herpes is a viral disorder, viral disease which is caused by HSV2, herpes simplex virus 2. ஓகே, ஸோ இதோட சிம்டம்ஸ் என்னது? ஸோ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் பிளிஸ்டர்ஸாக இருக்கும். பிளிஸ்டர்ஸ்னால் என்ன அர்த்தம்? வெடிக்கிற மாதிரியான கட்டிகள், அதாவது
fluid filled கட்டி is what is called as blisters. அதுக்கப்புறம் மேல்ஸ்க்குமே வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் blisters இருக்கும். அதுக்கப்புறம் மேல்ஸ்க்கும் ஃபீமேல்ஸ்க்கும் என்ன இருக்கும், இச்சிங் பிஃபோர் த blisters. ஒரு blisters வர்றதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், நிறைய இச்சிங் இருக்கும். அதுக்கப்புறம் blisters ஏனஸ் பகுதியும் சுற்றியுமே there is a blister. அதுக்கப்புறம் வாய் பகுதி, லிப்ஸில் எல்லா இடத்துலையும் blisters இருக்கும். அதுக்கப்புறம் blisters எப்படி இருக்கும், அல்சரேட்டடாக ஆகிடும். அல்சரேட்டட்னா ஒயிட் கலர் பஸ் ஃபில்டாக ஆகிட்டு அதுலேருந்து ஃப்ளூயிட் ஊஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் லிம்ஃப் கிளாண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்வோலன் ஆகிடும். ஓகேவா, யூஸ்வலாக லிம்ஃப் கிளாண்ட் ஸ்வோலன் ஆகுறது, டெண்டர்னஸ் ஆஃப் த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இது எல்லாமே காமனான சிம்டம்ஸ். அதே மாதிரி இந்த ஹெர்பிஸ்க்கு க்யூரே கிடையாது. யூஸ்வலாக எந்த ஒரு வைரல் டிசீஸ், எந்த ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன்னாலுமே அதுக்கு வந்து க்யூரே கிடையாது. ஓகேவா, பட் என்ன பண்ணுவாங்கன்னா அது லைட்டாக கொஞ்சம் அதோட சிம்டம்ஸ்லாம் பெருசாக தெரியாமல் இருக்கிறதுக்கு, எந்த ஆர்கன்ஸுமே வந்து இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் தெர் இஸ் அ ட்ரக், பட் தெர் இஸ் நோ டோட்டல் க்யூர் ஃபார் இட். ஓகேவா, நெக்ஸ்ட் என்னது, இதுதான் கோல்ட் சோர்ஸு, இச்சினஸ், பெயின், ஜெனிட்டல் பிளிஸ்டர்ஸ், இது எல்லாமே காமனான சிம்டம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஜெனிட்டல் வாட்ஸ். ஓகே, ஜெனிட்டல் வாட்ஸ் யார் காஸ் பண்ணுறா, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், HPV. ஓகேவா, ஸோ அ ஸ்மால் பம்ப் ஆன் த ஜெனிட்டல். ஓகே, பம்ப்னா குட்டி குட்டி குட்டியாக ஒரு பொறி பொறியாக வர்றது இஸ் கால்ட் அஸ் பம்ப். ஓகேவா, வாட்ஸ் ஆன் த வெஜைனா, வாட்ஸ்னால் குட்டி குட்டியாக இப்படி பேச்சியாக சொரன்னு வர்றது இஸ் கால்ட் அஸ் வாட். ஓகே, அதே மாதிரி மேல்ஸுக்குமே என்னது, அவங்களுடைய தைஸ் தொடையில் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் இந்த மாதிரி வாட்ஸ் வர்றது, ஃபீமேல்ஸுக்குமே அதே தான். ஓகே, இதோட ட்ரீட்மெண்ட் என்னது, க்ரையோ சர்ஜரி இஸ் யூட்டிலைஸ்ட் ஃபார் எக்ஸ்பெல்ஷன் ஆஃப் த வாட்ஸ். ஓகே, விச் இஸ் லைக் லேசர். ஓகே, ஸோ க்ரையோ சர்ஜரி அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான லேசர் ட்ரீட்மெண்ட் மூலிமா இப்போ வந்து கத்தி வச்செல்லாம் இந்த ஸ்பெசிஃபிக்கான வைரஸை வந்து எடுக்க முடியாது கரெக்டாக, பிகாஸ் இந்த வைரஸ் ஃபுல்லாக பிளட் ஸ்ட்ரீம்லேயே பாஸ் ஆகிருக்கு. பட் ரேதர் அந்த வாட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்க்ரேப் பண்ணி எடுக்கிறது இஸ் கால்ட் அஸ் க்ரையோ சர்ஜரி. அதுக்கப்புறம் லேசர் ட்ரீட்மெண்ட் மூலிமா அந்த வெளியில் தெரிகிற வாட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறது இஸ் வாட் இஸ் இந்த ஜெனிட்டல் ஹெர்பிஸ். ஸோ பெருசாக இதுக்கு க்யூர் கிடையாது, தி ஒன்லி திங் இஸ் ப்ரிவென்டிங் இட். ஓகேவா, அதுக்கப்புறம் கேன் யூ சி ஜெனிட்டல் ஹெர்பிஸ் அண்ட் ஜெனிட்டல் வாட்ஸ். ஜெனிட்டல் ஹெர்பிஸ்னால் இந்த மாதிரி குட்டி குட்டி பம்பாக, ஜெனிட்டல் வாட்ஸ்னால் அந்த பம்பை சுற்றி ஒரு ப்ரௌனிஷான ஃப்ளூயிட் இருக்கிறது இஸ் வாட் இஸ் பம்ப். ஓகே, வாட். அதுக்கப்புறம் ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ். ஸோ ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸோட மேஜர் சிம்டம் இஸ் ஜாண்டிஸ். ஓகே, ஜாண்டிஸ் இஸ் அசோசியேட்டட் வித் லிவர் டிஸ்ஃபங்க்ஷனிங். அதுக்கப்புறம் லைட் கலர்ட் ஃபீசஸ். ஏன் லைட் கலர்ட் ஃபீசஸ், பிகாஸ் பைல் எப்போ அதோடைய க்ரீன் கலர் ஃப்ளூயிட் வந்து செக்ரீட் பண்ணுதோ அப்போ தான் ஒரு டைஜஸ்ட் சிஸ்டம் ரொம்ப ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி பேங்க்ரியாஸ் எப்படி பேங்க்ரியாட்டிக் ஃப்ளூயிட் செக்ரீட் பண்ணுதோ அப்போ தான் ப்ராப்பராக திஸ் திங் டைஜஸ்ட் சிஸ்டம் ப்ராப்பராக செக்ரீட் ஆகுது கிளான்ஸ் எல்லாம் அர்த்தம். பட் இஃப் தட் இஸ் நாட் ஹேப்பனிங், இதுதான். அதுக்கப்புறம் ஃபீவர் அண்ட் ஃபெட்டிக், லாஸ் ஆஃப் ஆப்பிடேட், ஸோ பசிக்கவே பசிக்காது, அதுக்கப்புறம் தலை சுற்றும், அதுக்கப்புறம் வாந்தி வர மாதிரி இருக்கும், தெர் இஸ் அ ஜாயிண்ட் பெயின், ஸோ கை கால் எல்லாமே வலிக்கும். ஓகேவா, ஸோ இதோட ட்ரீட்மெண்ட் அதே மாதிரி தான். ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின் போடுவாங்க, பட் இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் இன் ப்ரிவென்ஷன். ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு எதுவுமே கிடையாது. ஓகே, next thing is AIDS. So AIDS is what? Acquired immunodeficiency syndrome. Okay, so AIDS is caused by another HIV. Okay, so person's immune system becomes too weak. So usually இந்த AIDS வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான ஒரு டிசீஸ். Why? Because இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம ஒரு எஸ்டிஐயில் வந்து ஒரு வாட் மாதிரி வரும், பம்ப் மாதிரி வரும், லீஷனாக வரும், சொறி வரும், இந்த மாதிரிலாம் பார்த்தோமோ, எய்ட்ஸில் இஸ் நத்திங். இந்த மாதிரி பெரிய சிம்டம்ஸ்லாம் இருக்காது. ஓகேவா, ஆஸ் டைம் கோஸ் பர்சன் பயங்கரமாக ஒல்லியாயிடுவாங்க. ஒரு சிஸ்டம் இந்த பாடி வில் கெட் அஃபெக்டட். வை? பிகாஸ் த ஃபைட்டர் செல்ஸ் ஆஃப் த பாடி இருக்குல்ல, அதை இந்த ஹெச்ஐவி, ஓகே, ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் என்ன பண்ணணும்னா, திஸ் ஹெச்ஐவி வைரஸ் போயிட்டு அந்த T செல்ஸ், ஸ்பெசிஃபிக்கலி T3 அண்ட் T4 செல்ஸை டோட்டலாக பாடியிலேருந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகே, அதுதான் இந்த வைரஸ் மேக்ஸிமம் பண்ணுறது. இதுதான்
this is what the maximum the virus can do. இது பண்ணிட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஹியூமன் பாடியில் ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமும் இருக்காது. சும்மா ஒரு நார்மல் ஏரை வந்து சுவாசிச்சோன்னாவே என்ன ஆகிடும், அதில் இருக்கிற ஏதாவது ஒரு பாக்டீரியாவோ ஒரு வைரஸோ ஒரு ஃபங்கையோ பாடிக்குள்ளே போயிட்டு இட் வில் ஸ்டார்ட் டூயிங் இன்ஃபெக்ஷன். ஸோ திஸ் இஸ் கால்டு செகண்டரி இன்ஃபெக்ஷன். ஸோ ப்ரைமரியாக ஒரு ஸ்பெசிஃபிக்கான வைரஸ் தான் பாடியில் இருக்கும். பட் செகண்டரி இன்ஃபெக்ஷன்னா என்ன அர்த்தம்னா அது வீக்கான சிஸ்டமை இதை போய் திருப்பியும் வீக் ஆக்கும். அதுதான் ஓகேவா. ஸோ இதை வந்து ட்ரீட் பண்ணலைன்னா யூஸ்வலாக டெத்து. பட் ஆனால் எய்ட்ஸ் இருக்கிறவங்க வந்து 60 years to 70 years அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஒரு நார்மல் ஹியூமனே அவ்வளோ தூரத்துக்கு வாழ்வாங்களான்னு தெரியாது. பட் இதோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதுதான் ஓகேவா. ஸோ ஒரு 5 yearsலையுமே தே கேன் டை, 2 yearsல தே கேன் டை, ஆர் 20-30 years they can be very healthy. அதுக்கப்புறம் சிம்டம் வரலாம். 70 yearsல கூட சிம்டம்ஸ் வந்து அதுக்கப்புறம் செத்து போகலாம். ஸோ ஏஜஸ் ரொம்ப ப்ராப்பராக இதுதான் சிம்டம் அப்படிலாம் கிடையாது ஓகேவா. பிளட் டெஸ்ட் எடுத்தால் தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பாசிட்டிவ்னே தெரியும் ஓகே. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஏஜ் இஸ் ஏசிம்டமேட்டிக். ஸோ ஹவு இஸ் ஹெச்ஐவி டிரான்ஸ்மிட்டட்? ஃபர்ஸ்ட் என்னது, எப்படியெல்லாம் நம்ம இது பண்ணலாம்? யூஸ் ஆஃப் நான் ஸ்டெரைல் சிரிஞ்சஸ் அண்ட் டூல்ஸ். இப்போ என்ன பண்ணுறது, ஒரு டாக்டர் இல்லை ஒரு நர்ஸ் தெரியாமல் ஒருத்தருக்கு போட்ட இன்ஜெக்ஷனே இன்னொருத்தருக்கு, இப்போ அந்த காலத்துலலாம் இப்போ there is a lot of disposable syringes. பட் அந்த காலத்தில் அதுவாக ஒரு ஊசியும் எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஹாட் வாட்டரில் போட்டு பாயில் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் தட்ஸ் நாட் அ ப்ராப்பர் வே ரைட். பட் இப்போ நிறைய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் கொண்டு வந்தாச்சு. அப்புறம் ப்ரெக்னன்சி பிரெஸ்ட் ஃபீடிங், அதுக்கப்புறம் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். ஸோ ஏன் இதை சொல்கிறாங்கன்னா யூஸ்வலாக ஹெச்ஐவி வந்து பாடிலி ஃப்ளூயிட்ஸில் தான் இட் கெட்ஸ் டிரான்ஸ்மிட்டட். பாடிலி ஃப்ளூயிட்ஸ்னால் என்னது, சர்விக்கல் மியூக்கஸ், அதுக்கப்புறம் பீனல் மியூக்கஸ். ஸோ இந்த மாதிரியான லைக் சீமன் மூலியமாக. ஸோ இது மாதிரி ஒரு டிஸ்சார்ஜ் இருக்குல்ல, ஒரு பிளட்டு பாடியில் வர ஃப்ளூயிட் மூலியமாக தான் ஓகேவா. சலைவா இஸ் நாட் அ ஃப்ளூயிட் ஓகே. ஸோ சலைவா கிளாண்டோடைய செக்ரீஷன். ஸோ ஃப்ளூயிட் நான் சொல்கிறது அந்த ஃப்ளூயிட் மூலியமாக தான் இட் டிரான்ஸ்மிட். அதுக்கப்புறம் ஆர்கன் டிரான்ஸ்மிட்ஸ். ஸோ ஆர்கன் டிரான்ஸ்மிட்னா என்ன அர்த்தம், ஒருத்தவங்க இருக்கிற ஒரு ஹெச்ஐவி பாசிட்டிவ் பர்சனுக்கு இருக்கிற ஒரு ஆர்கனை இன்னொரு பர்சனுக்கு அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ணுறது. அதுக்கப்புறம் அன்ப்ரொடெக்டட் செக்ஸ். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ரீசன் எய்ட்ஸ் பரவறதுக்கு காரணம் வந்து அன்ப்ரொடெக்டட் செக்ஸ். எல்லா அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸுமே டஸ் நாட் காஸ் எய்ட்ஸ். ஒரு இன்ஃபெக்டடான பர்சன் அன்ப்ரொடெக்டடாக இன்னொரு பர்சனோட when they are being when you are doing intercourse, அந்த மாதிரி டைமில் தான் this actually works. ஹெச்ஐவி எப்பப்பெல்லாம் டிரான்ஸ்மிட் ஆகவே ஆகாது, ஒரு டாய்லெட் ஒரு காமன் பாத்ரூம் ஷேர் பண்ணுறனாலையோ இல்லை காமனான ட்ரெஸ் போடுறனாலையோ ஒரு கிஸ்ஸிங் சம்படி, டச்சிங் சம்படி, யூஸிங் தேர் பிளேட்ஸ், ஹக்கிங் சம்படி, ஒரு இன்செக்டான பைட்ஸு, ஒரு சாப்பிட்ட பிளேட்ஸ்லேயே சாப்பிட்றதுனால எய்ட்ஸ் டசன்ட் ஸ்ப்ரெட் ஓகேவா. திஸ் இஸ் அ மித் ஓகே. பிகாஸ் ஏன் இந்த மாதிரி விஷயம்லாம் கவர்மெண்ட் கிளியராக சொல்லுச்சுன்னா எய்ட்ஸ் பர்சனை வந்து ரொம்ப தீண்டத்தகாத பர்சன் மாதிரி ஒதுக்கி வச்சுருவாங்க ஓகேவா. ஏதோ இப்போ வந்து தட் பர்சன் வந்து ஒரு இன்டர்கோர்ஸ்னால கூட அவங்களுக்கு வந்திருக்காது கரெக்டாக, ஏதோ ஒரு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் மூலிமா வந்திருக்கும். பட் ஸ்டில் ஹவு த சொசைட்டி சீஸ் தெம் ரொம்ப பேடாக பார்க்கும். ஸோ வி பீயிங் அன் எஜுகேட்டட், ஈவன் வென் அ பர்சன் இஸ் ஹெச்ஐவி பாசிட்டிவ், ரொம்ப ப்ராட் மைண்டடோட அந்த பர்சன் கிட்ட யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஷோயிங் லவ் ஓகே, ரேதர் தென் த யூஸ்வல் சொசைட்டி கரெக்டாக. ஸோ தட்ஸ் வை இந்த எதனால் ஹெச்ஐவி பரவாதுன்னு ஐ எம் ஆக்சுவலி டீச்சிங் சரியா. இப்போது ஏர்லி சிம்டம்ஸ் ஓகே, மோஸ்ட்டாக இந்த சிம்டம்ஸ்லாம் பெருசாக இருக்காது. பட் ஸ்டில் ஃபீவர், மசில் பெயின், சில்ஸு ஓகேவா, அதுக்கப்புறம் ஹெட்டேக்கு, சோர் த்ரோட்டு, நைட் ஸ்வெட்டு, ரெட் ரேஷஸ், வாயில் குட்டி குட்டி சோறாக வர்றது, டயர்ட்னஸ், swollen limb glands, weakness, weight loss, diarrhea okay. All of these common symptoms are actually the symptoms of AIDS. எப்போ ஒரு எய்ட்ஸ் ஏர்லியாக பாடியில் இன்ஃபெக்ட் பண்ண போகுது. பட் லேட் சிம்டம் எய்ட்ஸ் வந்து டெர்ஷரி ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி டைமில் பிளர்டு விஷன், கண்ணு ரொம்ப பிளர்ரியாக தெரியறது, க்ரானிக் டைரியா. இப்போ வந்து அக்யூட்னா ஒரு 2 நாள் டைரியா வருது, மாத்திரை போட்டால் சரியாக போயிடுது, இல்லை பாடியாகவே ப்ராப்பராக அதோட ஆஸ்மோ ரெகுலேஷன் பண்ணிடுது. இந்த கேஸில் என்னென்னா டெய்லியுமே ஈவன் ஆஃப்டர் டேப்லெட்ஸ் திஸ் டைரியா டசன்ட் ஸ்டாப் ஓகே. அதுக்கப்புறம் ட்ரையான காஃபு, ஃபீவர் எப்போவுமே வந்து ஒரு 37 ஹியூமன் பாடி என்னது 37 டிகிரிஸ்க்கு 37 டிகிரிஸில் இருக்கும் எப்போவுமே. பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரிக்கு மேலே இருக்கிறது. அதுக்கப்புறம் நைட் ஸ்வெட், ரொம்ப வேர்க்குது நைட் ஆச்சுனாலே. அதுக்கப்புறம் பெர்மனெண்ட் டயர்ட்னஸ்.
எப்போவுமே என்னால் ஒரு வேல்யூவும் பண்ண முடியல, ஒரு ஸ்கூட்டி ஓட்ட முடியல, ஒரு சைக்கிள் ஓட்ட முடியல, ஆல் ஆஃப் தட் பைக் ஓட்ட முடியல. ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், ரொம்ப இலைப்பு, ஒரு வேலை பண்ணாமலே ரொம்ப மூச்சு வாங்கிட்டே இருக்கிறது, சும்மா நல்ல ஃபேன் காற்றுல உட்காந்தாலே மூச்சு வாங்கிட்டே இருக்கிறது, அதெல்லாம். அதுக்கப்புறம் ஸ்வாலன் கிளான்ஸ், ஸோ உடம்புல இருக்கிற இந்த லிம்ப் கிளான்ஸ்லாம் ரொம்ப ஸ்வாலனாக இருக்கிறது. அப்புறம் வெயிட் லாஸ், நல்லா வெயிட் குறைஞ்சிடுறது. அதுக்கப்புறம் ஒயிட் ஸ்பாட்ஸ் இந்த டங் அண்ட் மவுத். இந்த சிம்டமே நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு இந்த விட்டில் கோலாம் வரும் கரெக்டாக இந்த மாதிரியான ரீஜியன்ஸில் எல்லாமே குட்டி குட்டி ஒயிட் ஸ்பாட்ஸ். டு நாட் அசோசியேட் திஸ் வித் தட், okay? But for the safer side, anyways, go check it out with the doctors, okay? அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் என்னது? ஸோ எய்ட்ஸ் பொறுத்த மட்டும் there is no specific treatment, பட் நிறையா ஜெருவிரிடின் அந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாமே இருக்குது, ஆன்டிவைரல் ட்ரக்ஸ், ஓகே? ஸோ மெடிசின்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் த வைரஸ் to avoid multiplying, but antiretroviral therapies இருக்குது. ஸோ இந்த தெரப்பி மூலியமாக லைக் ஹவு கீமோதெரப்பி ஒர்க்ஸ், அதே மாதிரி திஸ் தெரப்பி வாட் டஸ் இட் டூனா உடம்புல இருக்கிற வைரலோட கம்மி பண்ணும், பட் திஸ் இஸ் நாட் தட் எஃபெக்டிவ் இன் ஃபங்க்ஷன், ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இந்த slide is very important. I want all of you to take a screenshot. I'll just move away because இது வந்து இப்போ மட்டும் கிடையாது, even when you go to college, no, this will help you a lot. Please take a screenshot of this. இது என்னென்னலாம் வந்து sexually transmitted diseases and என்னென்னலாமே இதோட causative organism, ஓகேவா? ஸோ this is very very important. எப்போவுமே prevention is better than cure. ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து ப்ரிகாஷனாக இருந்து இட்ஸ் லைக் அட்டர் வேஸ்ட், நோ யூஸ், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால தான் ஸ்கூலில் திஸ் செக்ஸ் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ஓகேவா? ஸோ ஒன்றத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு மறைச்சு என்ன ஆகுது, தெர் இஸ் அ லாட் ஆஃப் எஸ்டிடிஸ் விச் இஸ் பின் ஸ்ப்ரெட் அரவுண்ட் த குளோப். ஸோ அது நடக்கக்கூடாதுன்னா யூ பீப்புள், யூ ஹாவ் டு பி வெரி அவேர் ஆஃப் all of these things. You should not feel very bad to talk about this, okay? You should be, you're all going to be future doctors, adanala da, or at least some course or the other course related to biology is what you're going to do in the future. So அந்த மாதிரி இருக்கும்போது இதை பற்றிலாம் பேசுறதுக்கு வெக்கப்படாமல் ஜென்ரலைஸ்டாக ஒருத்தருக்கு எடுத்து சொல்கிறதுக்கு you should be மைண்டில் ரொம்ப ப்ராட் மைண்டடாக இருக்கணும், சரியா? நெக்ஸ்ட்டு, how will you prevent it? ஓகே, ஸோ ப்ரிவெண்ட் பண்ணும்போது ஒரு மெக்கானிக்கல் பேரியர் தான் வந்து காமனான விஷயம், ஓகே? ஸோ யூஸ்வலாக திஸ் இஸ் நாட் பாசிபிள் ஆல் த டைம், பட் திஸ் இஸ் ஒன் ப்ரிவென்டிவ் மெத்தட் இட் சீம்ஸ், ஓகே? மீனிங் டு சே தட் barrier method has to be used, okay? So இது பேசிக்காக வந்து unknown person, like meaning to say westernized culture-க்கெல்லாம் சேர்த்து தான் இந்த all of these preventive measures, okay? Next is avoid sharing towels, underclothing. ஒருத்தர் யூஸ் பண்ண underclothing, do not use it because these genital, இந்த warts எல்லாம் might spread, right? இந்த pus எல்லாம் might infect somebody. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெசிஃபிக்கான பியூபிக் பார்ட் ஆகட்டும், யுவர் ஹேண்ட்ஸ் ஆகட்டும், ஆர் இட்ஸ் பெட்டர் டு clean everything out after a proper intercourse. அதுக்கப்புறம் ஹெப்பாட்டிஸ் பி வைரஸ்க்கெல்லாம் வந்து you get yourself vaccinated. அதுக்கப்புறம் ப்ராப்பராக ஹெச்ஐவிக்கு வந்து யூஸ்வலாக ப்ரெக்னென்சி டைம்லலாம் ஹெச்ஐவிக்கு வந்து டெஸ்ட் எழுதி கொடுப்பாங்க. அண்ட் அந்த மாதிரி டைம்ஸில் ஜென்ரலைஸ்டாக யூ கோ டேக் ஹெச்ஐவி டெஸ்ட். ஆர் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு ட்ரக் கிட்டேயோ ஒரு மெடிசன் கிட்டேயோ, அது நம்ம பாடிக்கு உல்ட்டாவாக திரும்பி இருக்கக்கூடாது. தட் கேஸ் கோ விசிட் அ டாக்டர். அதுக்கப்புறம் not having an intercourse is a proper way to avoid STDs, okay? Meaning to say that not having an intercourse with a third person in the sense with your partner whom you know well, that's fine, but third person like illegitimate relationship, illicit relationship, all of that is not encouraged, okay va? So next நம்ம பார்க்க போகிறது infertility. இது ஒரு பயங்கரமான வேற லெவல் டாபிக். இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஃபீமேல்ஸ்க்கு எவ்ரி மந்த் ஸ்பெசிஃபிக்கலி ஆன் த 14th டே ஆர் த 15th டே ப்ராப்பராக ஓவுலேஷன் நடக்காமல் இருக்கிறது, இல்லை ப்ராப்பராக மென்ஸ்ட்ரல் சைக்கிளே நடக்காமல் இருக்கிறது, இல்லாட்டி எக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கிறது. இன் கேஸ் ஆஃப் மேல்ஸ் என்னென்ன, ஒரு ஸ்பெர்ம் வந்து மொட்டையெல்லாம் இல்லாமல் இருக்கிறது, வைட்டெல்லாம் இல்லாமல் இருக்கிறது, ஒரு ஸ்பெர்மோட எஃபிஷியன்சி, லோ ஸ்பெர்ம் கவுண்ட், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இப்போ நிறைய மேரிட் கப்புள் இஸ் பீயிங்
they are facing. ஸோ இதனால தான் எங்கே பார்த்தாலும் ஃபர்டிலிட்டி சென்டர், தெருவுக்கு தெருவு there is a fertility center. that எதனால இந்த மாதிரியான ஒரு infertility? that's because of the lifestyle, be it IT, be it private job, be it government job, whatever it is. okay, sedentary-ஆன ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு எக்ஸசைஸே இல்லாமல் காலைல ஒர்க்குக்கு போகிறது, நைட் வந்து தூங்குறது, உட்காந்த இடத்துலேருந்தே சாப்பிட்றது. ஸோ be it school going kid, இதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த லைஃப் ஸ்டைல். ஸோ as I always tell you, physical exercise is very very important in life to avoid all of these problems in the future. okay, so who World Health Organization என்ன சொல்கிறாங்கன்னா, infertility can be defined as the inability to conceive after more than 1 year. ஒரு மேரிட் கப்பிள் ஒரு 1 yearக்கு மேலே after proper intercourse, when they are not able to conceive, that specific is called as infertility. So 10 to 14% of the Indian population is suffering from infertility. So 100 people, every 100 people 14 people are suffering from infertility. இது எப்போ எடுத்த சென்சஸ்ன்னு எனக்கு தெரியாது, பட் அக்கார்டிங் டு மை நாலேஜ் ஐ திங்க் half of the population suffer from this. okay, அண்ட் இந்த கேஸில் மென் ஃபர்டைலாக இருப்பாங்க, உமன் தான் இன்ஃபர்டைலாக இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. போத் மென் அண்ட் விமன் குட் பி இன்ஃபர்டைல். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ காசஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இஸ் இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ஒரு ரீப்ரொடக்டிவ் ஆர்கனே ஒழுங்காக செயலிழந்து போகிறது. அதுக்கப்புறம் ஸ்பெர்ம் கவுண்ட் டிஸார்டர், ஒலிகோஸ்பெர்மியா, அதாவது ஒரு ஸ்பெர்ம் வந்து டிஃபார்ம்டாக இருக்கிறது. சில ஸ்பெர்முக்கு 2 ஹெட்டு 2 டெய்லே, ஹெட்டே இல்லாமல் இருக்கிறது, டெய்லே இல்லாமல் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து டிஃபார்ம்டு ஸ்பெர்ம். அதுக்கப்புறம் ஏசூஸ்பெர்மியா, அதாவது ஒரு ஸ்பெர்முக்கு மொட்டிலிட்டியே இல்லாமல் இருக்கிறது, ஏசூஸ்பெர்மியா. அதுக்கப்புறம் age factor. So when a male he goes, when age increases, even the reproductive health is also decreasing in him. அதுக்கப்புறம் structural abnormalities in a sperm. இதுதான் பேசிக்காக ஒரு cause of infertility. பட் ஃபீமேல்ஸ்க்கு என்னென்ன இன்ஃபர்டிலிட்டி இருக்குது? பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் ஆர் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிஸார்டர். அதுக்கப்புறம் இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் வந்து இட் குட் பி ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு தி அதர் ஜெனரேஷன். அம்மாவுக்கு இருந்தால் இப்போ குழந்தைக்கு இருக்கிறது. இந்த பிசிஓடி வந்து நம்மளாவே ஹெல்த்தியாக இருக்கிறது வந்து ஒரு ஒர்க்குக்கு பண்ணாமல், எதுவுமே பண்ணாமல், பேட் லைஃப் ஸ்டைலில் வர வச்சுக்கிறது. ஓகே, தட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிண்ட்ரோம் அண்ட் டிஸார்டர். ஓகேவா? ஸோ inability of the ovary to produce egg. அதுக்கப்புறம் குவாலிட்டி ஆஃப் த யூட்ரைன் லைனிங். ஸோ சில பேருக்கு நேச்சுரலாகவே யூட்ரைன் லைனிங் ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ இன் தட் கேஸ் menstrual cycle will not happen properly. சில பேருக்கு நேச்சுரலாகவே யூட்ரைன் லைனிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இன் தட் கேஸ் ஆல்சோ menstrual cycle will not happen properly. அதுக்கப்புறம் ஃபெலோப்பியன் டியூபியூலில் ஏதாச்சும் ஒரு சிஸ்டோ ஒரு பிளாக்கேஜோ இருந்துச்சுன்னா ஸ்பெசிஃபிக்கான அந்த ஆம்பியூலா இஸ்தமிக் ஜங்ஷனில் ஸ்பெர்ம் அண்ட் எக் வில் நாட் ஃபியூஸ். கரெக்டாக? அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு மெட்டர்னல் ஏஜ், ஒரு உமன் வந்து ஒரு 45+ போகும்போது, ஒரு 35+ போகும்போது, அதே மாதிரி ஆஸ் த உமன் ஏஜஸ் அவங்களோட ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டியுமே ரொம்ப கம்மியாயிடும். ஓகே, ஸோ குவாலிட்டி ஆஃப் த உமன்ஸ் எக் டிக்ரீசஸ் விதின் த ஏஜ். ஓகேவா? ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த லெக்சரில் ஐ திங்க் மை 30 minutes இஸ் ஓவர். எவ்ரி லெக்சர் இஸ் கரெக்டாக ½ an hour அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். பிகாஸ் அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் ஐ நீட் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. ஸோ இந்த லெக்சரில் வி ஸ்டார்டட் வித் ஸோ நிறைய நம்ம இந்த லெக்சரில் பார்த்துட்டோம். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிஸார்டர்ஸ் பற்றி பார்த்தோம், அதோட டைப்ஸ் பற்றி பார்த்தோம், அதோட ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இன்ஃபர்டிலிட்டி பற்றி பார்க்குறோம். இன்ஃபர்டிலிட்டி மேல்ஸ்க்கு என்னென்ன ரீசன்ஸ், ஃபீமேல்ஸ்க்கு என்னென்ன ரீசன்ஸ் பார்க்குறோம். அடுத்த lecture 4 is going to be very very interesting because இந்த இன்ஃபர்டிலிட்டியை எந்த மாதிரிலாம் இந்த ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் எல்லாம் எந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஆர்ட், அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி, ஸோ இதெல்லாம் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க நம்ம பார்ப்போம். Until then, stay tuned and bye bye. Meet you all there in the next lecture. Hello my darling doctors. So welcome to the chapter
ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். ஸோ ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் இது வரைக்கும் நம்ம 3 லெக்சர்ஸ் முடிச்சாச்சு. ஸோ 3 லெக்சரில் நம்ம பேசிக்காக என்ன பார்த்தோன்னா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தோட இன்ட்ரடக்ஷன், பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்னா என்னது, ஒருத்தருக்கான ஒரு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுக்கறத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி, அதுக்கப்புறம் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிஸார்டர்ஸ், டிசீசஸ், இன்ஃபெக்ஷன்ஸ், ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்துட்டே வரும். ஸோ இந்த லெக்சர் 4ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ட். ஓகே, ஸோ ஆர்ட்னா என்னது, இட்ஸ் நம்ம வரைகிறது இதெல்லாம் தானே பார்த்துருப்போம். பட் இந்த ஆர்ட் என்ன அர்த்தம்னா அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி. அதாவது ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் மெடிசனோடைய மேஜர் அட்வான்ஸ்மெண்ட் இஸ் திஸ் ஆர்ட். இப்போ வந்து அந்த காலத்துலலாம் இந்த ஆர்ட் டெக்னாலஜிலாம் கிடையாது. ஒரு கப்பல் வந்து நார்மலாக யூஸ்வலாக அந்த காலத்தில் ஒரு கப்பல் வந்து ரொம்ப நார்மலாக ரொம்ப ஹெல்த்தியான கப்பலாக இருப்பாங்க. கரெக்டாக. ஸோ பேசிக்காக ஆஃப்டர் ஒரு மெரைட்டல் லைஃப் 1 or 2 yearsல they have their children if they wish to have. பட் ஆனால் இந்த காலத்தில் even when a couple wishes to have a child they are not able to. எதனாலனா இன்ஃபர்டிலிட்டி. ஸோ நம்மளுடைய பேட் லைஃப் ஸ்டைல், லேட்டாக தூங்குறது, ரொம்ப லேட்டாக எந்திரிக்கிறது, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறது, நிறையா ஜங்க் ஃபுட்ஸ் லைக் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் ரொம்ப ப்ராசஸ்டு ஃபுட் சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரியான நிறையா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நைட்டு ஃபுல்லாக செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறது, தோஸ் ரேடியேஷன்ஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வச்சு வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஹேப்பனிங், ஒரு ஸ்பெசிஃபிக்கான மேலோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபீமேலோ அவங்க வந்து கன்சீவ் ஆக முடியறதே கிடையாது. ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் டு ஹெல்ப் அ கப்பிள் இன் பேரிங் அ சைல்டுக்கு தான் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி அப்படின்னு வந்துச்சு. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு இந்த செஷனில் வந்து அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜியோட டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக போன லெக்சரில் இதை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அதாவது இன்ஃபர்டிலிட்டினா என்ன, இன்ஃபர்டிலிட்டியோட காசஸ்னால் என்னது, இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி எப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆண்ட்ராலஜிஸ்ட்டோ கைனகாலஜிஸ்ட்டோ ஒரு டாக்டர் எப்போ ஒரு கப்பிளுக்கு ஒரு மேல்க்கோ ஃபீமேல்க்கோ சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு மேரேஜ் நடந்ததுலேருந்து 1 whole year ஆஃப்டர் ப்ராப்பர் ட்ரையல்ஸ் ஆஃப் கன்சீவிங். இஃப் தே நாட் ஏபிள் டு கன்சீவ்னா இந்த ஸ்பெசிஃபிக்கான மெத்தட் வந்து டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெத்தட் பேர் தான் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி. ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அ சாப்டர். இப்போ இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜியோட டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் பற்றி பேசுகிறாங்க. இதில் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 4 இம்பார்ட்டண்ட்டான கைண்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 4 இம்பார்ட்டண்ட் டைப்ஸ் ஆஃப் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன். த மோஸ்ட் காமன் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி என்னென்னா IVF. ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் IVF அப்படின்னா, இப்போது பேசிக்காக ஹியூமன்ஸ்க்கு வி ஆல் நோ தட் த கைண்ட் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். கரெக்டாக? இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அதாவது ஒரு ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்க்கு உள்ளார தான் வாட் இஸ் ஹேப்பனிங், த ஃபியூஷன் ஆஃப் ஸ்பெர்ம் அண்ட் எக் இஸ் ஹேப்பனிங். பட் இந்த இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் மூலம் என்ன நடக்கும்னா எக்கை தனியாக ரிட்ரைவ் பண்ணிப்பாங்க, ஸ்பெர்மை அதாவது சீமனை தனியாக ரிட்ரைவ் பண்ணிப்பாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா லெபார்ட்ரியில் ஆர்டிஃபிஷியலாக இந்த எக்கையும் ஸ்பெர்மும் ஃபியூஸ் ஆகிறதுக்கான ஒரு ஆர்டிஃபிஷியல் என்வாயரன்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போது இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் பாடிக்குள்ளார நடக்காதனால இது பேர் இன் விட்ரோ. ஓகே, யூஸ்வலாக நடக்கிறது இஸ் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். இது பேர் இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன், அதாவது லெபார்ட்ரியில் நடக்கிறதுனால இது பேர் இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். செகண்ட் இஸ் இன்ட்ரா யூட்டரைன் இன்செமினேஷன். ஓகே, IUI. ஸோ இன்ட்ரா இந்த ஒரு நேம்லே ஆன்சர் இருக்குது. இன்ட்ரா யூட்டரைன் இன்செமினேஷன் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் தட்? ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபீமேலோட யூட்டரஸில்
கரெக்டா? அந்த ஃபீமேல் ஓவிலேஷன் பண்ணுற டைமில் என்ன பண்ணுவாங்க? இன்செமினேஷன், ஒரு மேலோட ஏதாவது ஒரு ரேண்டம் டோனார் மேல் ஆர் அந்த ஃபீமேலோட ஹஸ்பண்டோடைய சீமனை எடுத்து தே வில் இன்ஜெக்ட் இட் இன்சைட் த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ இது பேர் தான் இன்ட்ரா யூட்டிரைன் இன்செமினேஷன். சரியா? இப்போ எப்படி பிளட் பேங்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பிளட் பேங்க்ஸ் இருக்குது, பிளாஸ்மா பேங்க்ஸ் இருக்குது, ஸ்டெம் செல் பேங்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியாக சீமன் பேங்க்ஸும் நிறையா இருக்குது. எதுக்காகனா ஃபார் த பர்பஸ் ஆஃப் assisted reproductive technology. சரியா? நெக்ஸ்ட் இன்ட்ராஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இது என்ன அர்த்தம்னா ஸ்பெசிஃபிக்கான ஒரு இப்போ இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷனில் என்ன பண்ணுவாங்க, மேல் கேமெட்டையும் ஃபீமேல் கேமெட்டையும் ஆர்டிஃபிஷியலாக ஃபியூஸ் பண்ண வைப்பாங்க. ஸோ இப்போ ஆர்டிஃபிஷியலாக ஃபியூஸ் பண்ண உடனே 2 celled ஸ்டேஜ் கிடைக்கும்ல, அது பேர் என்னது? ஜைகோட். இப்போ இந்த ஜைகோட்டை என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோட ஒரு பெரிய இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த இன்ஜெக்ஷன் மூலியமாக அந்த ஃபீமேலோடைய ஃபெலோப்பியன் டியூபியூல் இருக்குல்ல, ஸோ போர்டு விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபெலோப்பியன் டியூபியூலில் ஆம்புலா இஸ்தமிக் ஜங்ஷன் இருக்குல்ல, இங்கே அந்த ஜைகோட்டை பிளேஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும், ஸ்பெசிஃபிக்காக அந்த ஜைகோட் அப்படியே கிளைட் ஆகி யூட்ரஸ்குள்ளார when it is an embryo it will come and settle. இதுதான் இன்ட்ராஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். அப்புறம் என்னது, ஐசிஎஸ்ஐ ஒரு அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜியோட ஒரு அட்மோஸ்ட் டெவலப்மெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். ஸோ இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்பெர்ம்னால ஒரு எக்கை வந்து ஃபர்டிலைஸ் பண்ண முடியல. ஓகே, அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு இன்விட்ரோ ஒரு மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே என்ன பண்ணுவாங்க, எக் இருக்கும். ஓகேவா? இப்போ மைக்ரோ நீடில், மைக்ரோ இன்ஜெக்ஷன் இருக்கும், அதெல்லாம் நானோமீட்டர் சைஸில் இருக்கும். ஸோ அதில் ஸ்பெர்ம் இருக்கு இல்லையா, ஸ்பெர்மோடைய நியூக்ளியஸ் இருக்குல்ல, அதை எடுத்து இந்த எக்கை அந்த நீடில் வச்சு பியர்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பெர்மோடைய நியூக்ளியஸ் விட்டுருவாங்க. அப்போது கொஞ்ச நாள் கழிச்சு என்னாகும், இது 2N மாறிடும். ஓகே, ஸோ திஸ் ஸ்பெசிஃபிக் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். ஸோ இப்போது அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி வந்து ஹியூமன்ஸ்க்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ எந்த ஒரு ஸ்டேட் சிட்டி எடுத்தாலும் தெருக்கு தெரு ஃபர்டிலைசிங் சென்டர் வந்து ரொம்ப நிறையா நான் பார்க்குறேன். ஈவன் நான் லைக் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது இஸ் லாட் ஆஃப் ஃபர்டிலைசிங் சென்டர். ஸோ இதனால் நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க. பட் அதோட பேசிக்கான திங் என்ன இருந்தால் ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழலான்னு மக்கள் யாருமே ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. பட் யூஆர் ஆல் கோன் பி ஃபியூச்சர் டாக்டர்ஸ். ஸோ நீங்கள் எல்லாமே இஃப் நாட் doctors, you're all going to be some way or the other, you're going to be in biology field. So அப்படி இருக்கும்போது you should know the do's and don'ts of an healthy lifestyle. ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்கான அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி. ஸோ என்னதான் ஹியூமன்ஸ்க்கு இந்த மாதிரியான டெக்னாலஜிலாம் ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்தாலும் பட் அந்த காலம்னா லைக் ஹெட்டிங் 10 years பேக் 20 years பேக்கே கோட்ஸ்க்கு சரி கவுஸ்க்கு சரி நிறைய சூப்பர் ஓவிலேஷன் ஊசிலாம் போட்டு அதை நிறைய ஓவிலேஷன் பண்ணி நிறைய கண்ணுக்குட்டி வர வைக்கிறது இதெல்லாமே அந்த காலத்துலேருந்து இருக்குது. ஹியூமன்ஸ்க்கு இப்போ தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு பாஸ்ட் 15 years அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ அபவுட் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் ஒரு பேசிக்கான நாலேஜ் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் ஃபார்ம்ஸ் ஆஃப் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி. ஓகேவா? ஸோ அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜியோட பேசிக் விஷயம் என்னென்னா இந்த இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். ஓகேவா? த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போது எதனால் இது இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன்னு சொல்கிறாங்க? ஃபர்டிலைசேஷன் ஒரு பாடிக்கு வெளியில் நடக்குது, அதனால தான் இது பேர் இன்விட்ரோ, இன்டர்னல் கிடையாது. ஒரு பாடிக்குள்ளே ஒரு ஃபர்டிலைசேஷன் நடந்தால் அது இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன், பாடிக்கு வெளியில் நடந்தால் அது பேர் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். ஸோ இதுதான் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். அதுக்கப்புறம் ஓம் இருக்குது. ஓம்னா என்னது? எக், ஸ்பெர்ம்,
இதுவுமே N. ஓகேவா? இது என்ன ஆகும்னா they undergo fertilization in the laboratory. ஓகேவா? சில பேர் ஃபர்டிலைசேஷனுக்கு எஸ்ஸும் போடுவாங்க. ஸோ Z போட்டோன்னா அது அமெரிக்கன் இங்கிலீஷ், எஸ் போட்டோன்னா நம்ம வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஸோ மோஸ்ட் ஆஃப் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் ஃபாலோ பண்ணுவோம். பட் ஸ்டில் புக்கில் எந்த ஸ்பெல்லிங் இருக்கோ யூ கேன் ஃபாலோ, தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஸோ undergoing fertilization. ஸோ ஒரு லெபார்ட்ரியில் எக்கோ ஸ்பெர்மோ when they undergo this kind of fertilization, that's called as assisted reproductive technology. அதோட மேஜர் திங் என்னது? இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். ஓகேவா? இப்போ என்ன நடக்கும்? லெபார்ட்ரியில் இது ரெண்டுமே ஃபியூஸ் ஆகி அந்த பெட்ரி பிளேட்டில் என்ன கிடைக்கும்? ஒரு சூப்பரான ஜைகோட் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ஜைகோட் 2N இருக்கும். இப்போது கிளிவேஜ் நடக்கும். கிளிவேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஜைகோட் கண்டினியூஸாக மைட்டாட்டிக் டிவிஷன் போகும். ஸோ மைட்டாசிஸ் டிவிஷன் நடக்கும்போது ஒரு 2 செல்டு ஸ்டேஜ் 4 செல்லாக ஆகும், 4 செல் 16 செல்லாக ஆகும், 16 32 ஆகும், அந்த மாதிரி 72. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செல் ஸ்டேஜாக வரும். ஸோ ஒரு ஜைகோட் எப்போ டிவைட் ஆகுதோ அது பேர் தான் என்னது? எம்ப்ரியோ. ஓகே, எம்ப்ரியோ இன்னும் பெருசாகி ஒரு ஃபஸ்ட்டு மந்த் ஆஃப் ப்ரெக்னென்சி அப்போ அது பேர் ஃபீட்டஸ். ஓகேவா? எம்ப்ரியோக்கு அப்புறம் ஃபீட்டஸ். இப்போது இந்த எம்ப்ரியோவை என்ன பண்ணுவாங்க? யூட்ரஸ்லேயே ஸ்ட்ரெயிட்டாக போய் இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஃபெலோப்பியன் டியூபியூலில் கிடையாது, யூட்ரஸ். ஸோ யூட்ரஸோடைய இந்த இன்னர்மோஸ்ட் லேயர் which is called as endometrium. இந்த endometrium is rich in blood vessels. Okay, so அதனால தான் இந்த endometrium vascularizedன்னு சொல்லுவாங்க. ஓகே, vascularized. vascularized அப்படின்னா என்ன மீனிங்னா நிறைய blood vessels இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு லேயர், அதை தான் vascularized அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ transfer of embryo into the uterus. ஸோ further development of embryo. இப்போ இந்த further development of embryo என்ன நடக்கும்னா inside the female. ஓகே, ஸோ this is the concept. புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், உங்களுக்கு நிறைய தெரியணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் அன் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். ஓகே, ஸோ இன் கேஸ் யூ வாண்ட் டு டேக் அ ஸ்க்ரீன்ஷாட், லைக் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட், பிகாஸ் இங்கே நான் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் இஃப் யூ வாண்ட். I'll move to the next slide. ஓகே, ஸோ இப்போ இது இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷனோட ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இங்கே எங்கே இருக்குது? ஓவேரியன் ஸ்டிமுலேஷன் ஹார்மோன் தெரப்பி. அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான கப்பலுக்கு வந்து குழந்தையே பிறக்கலை, பட் தே பேட்லி நீட் ஒன் சைல்ட் ஃபார் தெம். ஓகே, இந்த கேஸில் என்ன பண்ணுவாங்க? இது வந்து மதர். ஓகே, மதருக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. என்ன இன்ஜெக்ஷன்? ப்ராப்பராக ஓவிலேஷன் நடக்கணும் அப்படின்ற இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஸோ அந்த இன்ஜெக்ஷன் நடந்துச்சுன்னா அந்த ஸ்பெசிஃபிக்கான மதருக்கு ஓவிலேஷன் நடக்கும். ஓவிலேஷன் நடக்கும்னு என்ன அர்த்தம்? அவங்களுடைய எக்கு லிபரேட் ஆகும் அப்படின்னா அர்த்தம், ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஐதர் இந்த லெஃப்ட் சைட் ஆஃப் தி ஓவரி ஆர் த ரைட் சைட் ஆஃப் த ஓவரி, ஏதோ ஒரு சைடில் எக்கு லிபரேட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? கரெக்டாக ஒரு கெத்தீட்டர் வச்சுட்டு அந்த எக்கை ஐசோலேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? எக் ஐசோலேஷன். ஓகேவா? எக் ஐசோலேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரி ஸ்பெர்மோடைய ப்ரிப்பரேஷன். ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து சீமன் சாம்பிளையும் வாங்கிப்பாங்க. ஓகே, ஸோ அதை ஒரு ஜாரில் தே ஸ்டோர் இட். ஒரு வயல் அப்படின்னு சொல்லுவாங்க. வயல்னா ஒரு லிட் போட்டு, இப்போ எப்படி நிறைய பேர் யூரின் சாம்பிள், உடம்பு சரியில்லைனா யூரின் சாம்பிள்லாம் இல்லை பிளட் சாம்பிள்லாம் எடுத்திருப்பாங்கள்ல, அதில் ஒரு வயல் இருக்கும். வயல்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான கண்டெய்னர், அது மேலே ரொம்ப ஸ்டெரைலான மூடி, ஸ்டெரிலைஸ்டாக இருக்கும், அது உள்ள எந்த மைக்ரோபும் இருக்காது. ஓகே, ஸோ அந்த மாதிரியான வயல்ஸ். ஸோ செகண்ட் ப்ராசஸ் என்ன பண்ணும்? ஸ்பெர்ம் ஐசோலேஷன். இது ரெண்டுமே நடந்துருச்சு. ஒரு எக் ஐசோலேஷன் நடந்துருச்சு, ஸ்பெர்மோட ஐசோலேஷனுமே நடந்துச்சு. இதுக்கப்புறம் ஃபர்டிலைசேஷன். இந்த ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்கும்? லெபார்ட்ரியில் நடக்கும். ஸோ தேர்ட் ஒன், இந்த சாம்பிளை லேபுக்கு எடுத்து போயிட்டு தே கோ அண்ட் ஃபியூஸ் இட்ன்றதை விட ஃபர்டிலைஸ் இட். ஓகே,
இதை ஃபர்டிலைஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த் ஸ்டெப் எங்கே இருக்குது? ஃபிஃப்த் ஸ்டெப் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட். ஸோ இப்போ இந்த ஜைகோட் கிளிவேஜ் ஆகி இட் வில் ஸ்டார்ட் டெவலப்பிங் இன்டூ என்னது? ஒரு எம்ப்ரியோ. ஸோ இப்போ இந்த எம்ப்ரியோ என்ன பண்ணுவாங்க? வித் ஹெல்ப் ஆஃப் அ கேன்யூலா, ஐ டோல் கெதீட்டர், ரைட்? ஸோ அதை கேன்யூலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கேன்யூலா எடுத்து கரெக்டாக தே வில் இன்ஜெக்ட் இட் இன்சைட் த யூட்டரஸ். இவ்வளோ தான் பசங்களா, ரொம்ப சிம்பிளான ஸ்டெப். எதுக்கு? இந்த இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷனுடைய சிம்பிளான ஸ்டெப் இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் விஷயம் கிஃப்ட். ஓகே, இப்போ சில கப்பிள்ஸ் வந்து கிஃப்ட்ன்ற ஒரு ப்ராசஸ். கிஃப்ட்னா கேமீட் இன்ட்ராஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த கேமீட் இன்ட்ராஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர் எதுக்குன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபீமேலுக்கு கரெக்டாக அந்த 14th டே, ஓகே, அப்போது ஓவியுலேஷன் நடக்கலை, ஓகே, அந்த கேஸில் கேமீட் இன்ட்ராஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகே, இல்லாட்டி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சீமன் சாம்பிள்னால ஒரு எக்கை ஃபியூஸ் பண்ணவே முடியல, அப்படி இருக்கும்போது திஸ் இஸ் கிஃப்ட் ப்ராசஸ். ஓகே, என்ன பண்ணுவாங்க? ஸ்பெர்மையும் சரி எக்கையும் சரி என்ன பண்ணுவாங்க? ஃபெலோப்பியன் டியூபியூலில் இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. எதனாலனா, இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் ப்ராசஸ் மூலியமாக ஒரு உமன் இன்ஃபர்டைலாக இருந்தாலும் சரி, ஒரு மேன் இன்ஃபர்டைலாக இருந்தாலும் சரி, இந்த கிஃப்ட் ப்ராசஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஒரு மேன் இன்ஃபர்டைலாக இருந்தாங்கன்னா இந்த சீமன் சாம்பிள் அந்த சீமன் பேங்க்லேருந்து எடுத்துப்பாங்க. ஒரு விமன் இன்ஃபர்டைலாக இருந்துச்சுன்னா இன்னொரு விமன் கிட்ட இருந்து எக் உடைய அந்த விமன் எக் டோனராக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ கிஃப்ட் பேசிக்கலி எதுக்குன்னா, அடுத்தவங்க கிட்ட இருந்தால் ஐ டோன்ட் வாண்ட் அ சைல்டு, ஐ டோன்ட் வாண்ட் டு அடாப்ட் அ சைல்டு, பட் ஒரு மதரே அந்த சைல்டை வந்து ஒரு ப்ரெக்னன்சி மூலியமாக கேரி பண்ணி டெலிவர் பண்ணணும்னா கிஃப்ட். ஓகே, கிஃப்ட் ப்ராசஸ் ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா ஒரு மேலுமே இன்ஃபர்டைலாக இருக்கலாம், ஃபீமேலுமே இன்ஃபர்டைலாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் அண்ட் எக் இன்டு த ஃபெலோப்பியன் டியூபியூல். ஓகே, கரெக்டாக ஃபெலோப்பியன் டியூபியூலில் எக்கும் சரி ஸ்பெர்மும் சரி எங்கே? இந்த ஆம்பியூலா எஸ்தமிக் ஜங்ஷனில் பிளேஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் கிஃப்ட். ஓகே, எல்லா ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ்லும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஜிஃப்ட். ஓகே, ஜிஃப்ட்னா என்ன அர்த்தம்? ஜைகோட் இன்ட்ராஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இப்போது கிஃப்டில் கேமீட் வச்சாங்க. கேமீட்னா என்னது? எக்கு தனியாக ஸ்பெர்ம் தனியாக அந்த ஃபெலோப்பியன் டியூபியூலில் பிளேஸ் பண்ணாங்க. பட் இந்த ஜிஃப்டில் ஜைகோட்டே, அதாவது இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன்ன்ற ஒரு முறை மூலியமாக ஜைகோட்டை உருவாக்கி நம்ம படித்தோம்ல, இந்த ஜைகோட்டை என்ன பண்ணுவாங்க? இப்போ ஃபெலோப்பியன் டியூபியூலில் பிளேஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இப்போது சில உமனுக்கு வந்து எப்படி இருக்கும்னா அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போது ஹஸ்பண்ட் இல்லாமல் வேறு யாராவது ஒரு சீமன் சாம்பிளை எடுத்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு லெபார்ட்ரியிலே ஒரு ஜைகோட்டாக ஃபியூஸ் பண்ணிவிட்டு அந்த யூட்ரஸ்குள்ளே இம்ப்ளான்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஓவம் அண்ட் ஸ்பெர்ம் ஆர் அண்டர்கோயிங் ஃபர்டிலைசேஷன் இன் த லெபார்ட்ரி ஆஸ் ஐ டோல்ட் யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும்? ஜைகோட் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் எம்ப்ரியோ டெவலப் ஆகும். ஜைகோட்லேருந்து எம்ப்ரியோ, எம்ப்ரியோலேருந்து ஃபீட்டஸ், ஃபீட்டஸ்லேருந்து பேபி. ஓகேவா? டெலிவர் ஆனதுக்கப்புறம் பார்ச்சுரிஷன். ஸோ யூஸ்வலாக டெலிவரி அப்படின்ற வேர்டை வந்து பயாலாஜிக்கலி பார்ச்சுரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த எம்ப்ரியோவை ஃபெலோப்பியன் டியூபியூலில் பிளேஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் அது ஃபெலோப்பியன் டியூபியூல்லேருந்து டிசெண்டன்ட் ஆகி இட் வில் பிகம் அன் பிகர் எம்ப்ரியோ. ஸோ ஃபர்தர் தெர் இஸ் அ டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ. அவ்வளோதான். ஸோ நம்ம இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் பார்த்தாச்சு, ஜிஃப்ட்டு, கிஃப்ட். ஓகேவா? இதுக்கப்புறம் நெக்ஸ்ட், ஸோ இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ராசஸ் ஜிஃப்டோடைய ப்ராசஸ் இது. ஸோ ஒரு சீமன்ஸ் எக்ஸ் ஆஸ்பிரேட் பண்ணிடுறாங்க, சீமன் சாம்பிள் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபர்டிலைஸ் பண்ணிவிட்டு எங்கே வைப்பாங்க? இங்கே ஆம்பியுலரி இஸ்தமிக் ஜங்ஷன். ஓகே, இந்த ஸ்பெசிஃபிக்கான பிளேஸில் பிளேஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ICSI, அதாவது இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்பெசிஃபிக்கான இதில் மேல் வந்து இன்ஃபர்டைல், அப்படி இல்லாட்டி மேலுக்கு வந்து, அதாவது ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்பெர்ம்
வயபிளாக இருக்குது, உயிரோடு தான் இருக்குது, பட் ஸ்பெர்முக்கு மொட்டிலிட்டி இல்லை. ஏசூஸ்பெர்மியா, அதாவது சில ஸ்பெர்ம்ஸ்க்கெல்லாம் மொட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். யூஸ்வலாக அட்லீஸ்ட் 30 to 40 to 60% ஆஃப் த sperm in the semen, it has to be healthy. அப்போ தான் ஒரு நார்மலான ஒரு ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும். இன்கேஸ் அது நடக்காட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மேலோடைய சீமன் சாம்பிளை ஐசோலேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு இண்டிவிஜுவலான ஸ்பெர்மை எடுத்து எக்கை ஐசோலேட் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபிக்காக இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் எக்கோடைய சைட்டோபிளாசமில் ஸ்பெர்மோட ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நேச்சுரலாக இந்த ஸ்பெர்ம் அதோடைய ஆக்ரோசோம் மூலியமாக, இட் இஸ் அ லைட்டிக் என்சைம், கரெக்டாக லைட்டிக்னா ஒரு விஷயத்தை டிசால்வ் பண்ணக்கூடிய என்சைம், அதுதான் ஸ்பெர்மோடைய ஹெட்டில் இருக்கும், அது பேர் ஆக்ரோசோம். அப்போ ஆக்ரோசோமோடைய நார்மல் ஃபங்க்ஷனை நம்ம பண்ண விடாமல் ஸ்பெசிஃபிக்காக நம்மளே எக்குள்ளார அந்த சைட்டோபிளாஸ்மிக் ரீஜனுக்குள்ளார பியர்ஸ் பண்ணி வித் அ மைக்ரோ நீடில் இந்த ப்ராசஸ் பண்ணுறது இஸ் ICSI. ஓகே, இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த IVF அட்டெம்ப்ட் பண்ணிவிட்டு ஸோ அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஓல்டர் கப்புள்ஸ்க்குனா கல்யாணம் ஆகி ஒரு 20 years ஆகுது, குழந்தை இல்லை, அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராசஸ். ஓகே, ஸோ இதோட பிரின்சிபல் என்னது, ஒரு சிங்கிள் ஸ்பெர்ம் இஸ் இன்ட்ரடியூஸ் இன்டு அ மெச்சூர் எக் அண்ட் த ovum will produce a zygote. ஸோ ப்ராசஸாக லைக் பேசிக்காக ரெண்டுமே என்ன ஆகும், ஃபியூஸ் ஆகி இட் வில் பிகம் அ ஜைகோட். ஓகேவா, அதுதான் இந்த ப்ராசஸ். ஸோ திஸ் இஸ் ICSI. ஸோ இஃப் யூ குட் see it, see எக்கோடைய சைட்டோபிளாசம், அதில் மைக்ரோ நீடில் வச்சு அண்டர் த மைக்ரோஸ்கோப் they are injecting the sperm. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஒரு விஷயம் என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சரகசியில் கூட ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் வரலாம். சரகசின்னா என்ன அர்த்தம்னா வாடகை தாய். ஒரு ஸ்பெசிஃபிக்கான விமன், ஒரு மதர் கேரி பண்ணுற சைல்டை அவங்க கேரி பண்ணாமல் யாராவது ஒரு வேற ஒரு உமன் மூலியமாக, ஒரு ஹெல்தி உமன் மூலியமாக அந்த சைல்டை வந்து டெலிவர் பண்ணுறது இஸ் yet another ப்ராசஸ். ஸோ இதுக்கு நிறையா ரீசன்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த மதர் ரொம்ப வீக்கான மதராக இருப்பாங்க, அவங்களுக்கு கன்ஜுகேட்டிவ் அபார்ஷன்ஸ், டெர்மினேஷன், மெடிக்கல் டெர்மினேஷன் நடந்திருக்கலாம். அண்ட் இந்த மதருக்கு ஸ்பெசிஃபிக்கான இன் சச் கேசஸ் இந்த மதருக்கு ஏதாவது ஒரு யூட்ரைன் கேன்சராக இருந்து ஒரு யூட்ரஸையே ரிமூவ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பீப்புளெலாம் தே கோ ஃபார் சரகசி. ஓகேவா, ஸோ surrogacy, these people will go for surrogacy. But artificial insemination என்ன அர்த்தம்னா, ஆர்டிஃபிஷியலாக ஒரு சீமனை ஒரு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இஸ் வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். அதில் ஆல் ஆஃப் திஸ் இஸ் தேர். இன்ட்ரா யூட்டரைன், இன்ட்ரா சர்விக்கல், இன்ட்ரா டியூபல். இன்ட்ரா யூட்டிரைன் அப்படின்னா யூட்ரஸில், இன்ட்ரா சர்விக்கல்னா சர்விக்கல்ல, இன்ட்ரா டியூபல்னா ஃபெலோப்பியன் டியூப். ஓகே, ஸோ இந்த வேர்ட் அவ்வளோதான் ப்ராசஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுதான் சி. ஸோ இப்போ இது வந்து என்னது, இன்ட்ரா யூட்டரைன் யூட்ரஸில், இன்ட்ரா சர்விக்கல்னா இங்கே, இன்ட்ரா டியூபுலர்னா இங்கே. ஓகே, ஸோ திஸ் இஸ் இன்ட்ரா சர்விக்கல், இன்ட்ரா யூட்டரைன், இது இன்ட்ரா டியூபல். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ நான் இப்போ சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே we have started into the process of surrogacy. ஓகே, ஸோ சரகசினா ப்ராசஸ் வேர் another woman bears a baby. ஸோ எந்த ஒரு கப்பிளுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கோ அந்த மாதிரியான கப்பிள்ஸ். அண்ட் மோஸ்ட்டாக சரகசி வந்து எப்போ பண்ணுவாங்கன்னா, ஒரு கப்பிளுக்கு மேரேஜ் ஆகி அட்லீஸ்ட் 1 year ஆர் மேக்ஸிமம் 5 years. ஸோ மோஸ்ட்டாக 4 to 5 years மேலே எவ்வளோ ட்ரை பண்ணியுமே when a couple is not able to conceive, அந்த மாதிரியான ப்ராசஸ் தான் சரகசி. பிகாஸ் இந்த அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிலேயே பயங்கர காஸ்ட்லியானது வந்து சரகசி தான். பிகாஸ் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பாண்ட்லேயே ஷி ஹேஸ் டு சைன். பிகாஸ் ஆஃப்டர் டெலிவரி அந்த சரகேட் மதர் வந்து அந்த பேபியை பார்க்க அலவுட் கிடையாது. பிகாஸ்
வயிற்றில் இருக்கும்போது too much of emotional contact will be there, okay? But personally what I feel is, you know, usually ஒரு பேபியை கேரி பண்ணுற மதருக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஒரு இமோஷனல் பாண்டிங் இருக்கும் பிட்வீன் தேட். பட் இந்த ஒரு ப்ராசஸ் மூலியமாக அது எல்லாமே டோட்டலாக இட்ஸ் கட் டவுன். ஒரு மணிக்காகவும் ஒரு சோஷியல் சர்வீஸ்க்காகவும் this surrogate mothers are being lended out, ஓகேவா? ஸோ formation of baby can take place either by fertilization of the egg and sperm from the couple ஆர் ஏதாச்சும் ஒரு டோனர். ஓகே, ஸோ இப்போ நிறைய பேர் ஈவன் யூனோ திஸ் அ லாட் ஆஃப் பீப்புள் ஹூ கோ ஃபார் சரகசி. நம்மளுக்கே நிறைய நியூஸ்லாம் வந்துருக்கோம்ல. ஸோ சரகேட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா கேரியர் ஆஃப் த பேபி, அந்த பேபியை சுமக்கிறவங்க. ஸோ அண்ட் மோரோவர் கடைசி வரைக்கும் இந்த சரகசியில் நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கப்பலையும் அந்த சரகேட் மாதிரியுமே பார்க்க விடாமல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பிகாஸ் ஃப்யூச்சர் தே ஷுட்ன்ட் பி எனி கிளாஷ். ஸோ இந்த உமன் வந்து அந்த கப்பல் கிட்ட போயிட்டு அந்த குழந்தைய பார்க்க வரக்கூடாது இன்கேஸ் வென் ஷீ இஸ் ஸோ மச் இமோஷ்னலி கனெக்டட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, ஓகேவா? ஸோ ஹவு டஸ் சரகசி ஒர்க்? ஒரு ஸ்பெசிஃபிக்கான சரகசியோட ப்ராசஸை எப்படி கேரி அவுட் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட், டூ டிலிஜென்ட் ரிசர்ச். அப்படின்னா ரொம்ப தெளிவான ஒரு ரிசர்ச் ப்ராசஸ் கேரி அவுட் பண்ணுவாங்க, ஓகேவா? இந்த கப்பலுக்கு என்ன ஒரு பிரச்சனை, இந்த கப்பல் எதுக்காக இங்கே வந்திருக்காங்க, இந்த கப்பலுக்கு சரகசி மூலியமாக ஒரு பேபி தேவையா, அதுதான் டெலிஜென்ட் ப்ராசஸ். தீர்வாக ஆலோசனை பண்ணுவாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த சரகேட் மதர் யார், இந்த மதருக்கு ஏதாவது ஒரு ஹெச்ஐவிலேருந்து ஏதாச்சும் ஒன்று அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கா, இந்த மதருக்கு ஏதாவது ஃபீவர் வந்திருக்கா, இஸ் ஷீ ஹெல்தி, அந்த சரகசி அந்த மதரோட ஹஸ்பண்ட் யாராவது இருக்காங்களா, ஆர் ஷீ இஸ் நாட் மேரிட், அவங்க ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணுறாங்களா, இந்த மாதிரியான நிறைய ரிசர்ச் அப்ரூவல். ஸோ ஒரு லீகலாக இந்த ப்ராசஸ் போகும், ஓகே? நெக்ஸ்ட், சூஸ் அண்ட் விசிட் அ சரகசி சென்டர். அதாவது இந்த ரிசர்ச்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த ரிசர்ச் ரெண்டு விதமாக சொல்லியிருக்கலாம். ஒன்று பேரண்டல் சைடு ரிசர்ச், இன்னொன்று டாக்டர் சைடு ரிசர்ச். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ரிசர்ச் சென்டருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் லீகல் டாக்குமெண்ட்ஸை சைன் அப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் டொனேஷன் கொடுத்துருவோம், எக் டொனேஷன், ஸ்பெர்ம் டொனேஷன். இவங்க ஐவிஎஃப் மூலிமா ஃபியூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த எம்ப்ரியோஸை சரகேட் மதர்க்குள்ளார தே வில் பிளேஸ் இட். அதுக்கப்புறம் அந்த மதருக்கு ஆஃப்டர் ஒரு 1.5 months கழிச்சு ஹெச்சிஜி, ஹியூமன் கோரியானிக் கொனாடோட்ராஃபின், அவங்களோட யூரின் சாம்பிள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது இந்த ப்ரெக்னென்சி டெஸ்டிங் கிட்டில் என்ன நடக்கும், பாசிட்டிவ் நடக்கும். ஸோ கண்ட்ரோல் இருக்கும், டெஸ்ட் இருக்கும். ஸோ பேசிக்காக இந்த ப்ரெக்னென்சி கிட்ஸ், எலைசா, ஹெச்ஐவி டெஸ்டிங் கிட்ஸ், அதுக்கப்புறம் சிஃபிலிஸ் டெஸ்டிங் கிட்ஸ், கோவிட் டெஸ்டிங் கிட்ஸ், இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஒரு ஆன்டிஜென் ஆன்டிபாடியோட இன்டராக்ஷனில் தான் நடக்குது. ஆக்சுவலாக நான் ஒரு வேறு வீடியோவில் ஐ வில் clearly explain you about how these things works, ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஒரு கலர் குரோமோஜெனிக் ஏஜென்ட் ஒரு ஆன்டிஜென் ஆன்டிபாடி இன்டராக்ட் பண்ணியாச்சுன்னா அந்த ப்ராசஸ், அந்த இன்டராக்ஷன் அப்போது அக்ளூட்டினேஷன் நடக்கும் கரெக்டாக ஒரு ப்ராசஸில். அப்போ அது குரோமோஜனோட ஆக்ட் ஆகும்போது அங்கே அந்த ஸ்பெசிஃபிக் லைனில் குரோமோஜெனிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ ப்ரெக்னன்சி டெஸ்டிங் கிட்டில் பிங்க் கலர் குரோமோஜன் இருக்கும். ஸோ இட் அப்பியர்ஸ் அஸ் அ பிங்க் லைன். ஸோ யூஸ்வலாக ஆல்ரெடி இருக்கிறது வந்து ஆல்ரெடி யூனோ ஆன்டிஜன் ஆன்டிபாடி பைண்ட் ஆகி இருக்கிறது இஸ் வாட் இஸ் கண்ட்ரோல், டெஸ்ட் இஸ் வாட் ஆர் சாம்பிள் இஸ், ஓகே? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த அம்மாவுக்கு ப்ரெக்னன்சி ரெகுலேட் பண்ணுவாங்க. அந்த கப்பல் கிட்டேருந்து காசு வாங்கிட்டு ப்ராப்பராக இவங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் ப்ராப்பராக பார்த்துக்கிறது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த பேபி இஸ் டெலிவர்ட் அண்ட் ஹேண்டட் ஓவர் டு parents. So I think huge lump of money surrogacy மூலியமா people earn, but you know personally and the emotional and the legal I don't feel it is, you know, nice. But வேற வழியே இல்லை, adoption பண்ணிக்க மாட்டோம், we need a child, you can go for surrogacy, okay? So yes, அவ்வளவுதான். ஸோ இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சாப்டர் வந்து ஐ திங்க் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய என்னால் கண்டென்ட்ஸ் கொடுத்துட்டேன். நீட் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் 1 or 2 questions you can expect from this chapter, ஓகேவா? ஸோ இந்த சாப்டர் ஆக்சுவலாக 4 லெக்சர்ஸில் இருக்குது. ஸோ ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் எப்படி 6 lectures, ஸோ ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ஹேஸ் ended up in
4 lectures. So in the video பிடிச்சிருந்துச்சுன்னா do comment, you can comment your thoughts, you can like this video as well as subscribe this, and that's how you help me, that's how you encourage me. அவ்வளோதான் பசங்களா. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸோட நிறைய சாப்டர்ஸோட I will meet you all in the next session. Until then, stay tuned and bye bye.